அவருடைய குரல் என்பதை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அறம் பொருள் இன்பம் என்பதோடு அது நின்றுவிடும். அறம் பொருள் இன்பம் அன்றைக்கு இருந்த அத்தனை சமயங்களும் அறம் பொருள் இன்பம் என்பதோடு வீடு பேறு, அதனுடைய அந்த அந்த வாழ்க்கை நோக்கமாக வீடு பேறு என்பதிலே அவர்கள் முடிப்பார்கள். திருவள்ளுவர் மீண்டும் மீண்டும் திருக்குறளூடாக வலியுறுத்துகின்ற வீடு பேறு என்பது எங்கே இருக்கிறது என்றால், நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே இங்கேதான் அது இருக்கிறது. நீ தேவருக்கு இணையாக போவதாக இருந்தாலும் சரி, அல்லது தாமரை கண்ணன் உலகு நோக்கி போக போற எல்லாமே இங்கேதான் இருக்கிறது. இதுதான் அவருடைய குரல்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வருகின்ற இதா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்கு குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று தியானத்தை வழிநடத்துவதற்காக நான் இப்பொழுது அருந்ததி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டரை அழைக்கின்றேன். ஒரு 15 நிமிடங்கள் தியானம் நடைபெறும், மியூசிக் இசையுடன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. தினமும் நாம் தியானம் செய்வதனால் பல நன்மைகளை அடைகின்றோம். தியானம் செய்வதன் மூலம் மன அழுத்தம் மறைந்துவிடும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், தன்னம்பிக்கையான தைரியமான வாழ்க்கை வாழலாம். நாம் விரும்பிய மனிதராக ஆரோக்கியமாக வாழக்கூடியதாக இருக்கும். இந்த தியானம் எவரும் சிறு வயது முதல் 5 வயது சிறுவர் முதல் பெரியோர் வரை எவரும் செய்யக்கூடிய தியானம். தியானத்தை 5 வயது சிறுவர் முதல் செய்யும் போது மிகவும் இலகுவாக இருக்கும். ஏனெனில் நாம் நமது மூச்சை கவனிக்கின்றோம். மூச்சு நாம் பிறந்த நாள் தொடக்கம் நம்முடன் வந்து கொண்டிருக்கிற மூச்சை நாம் ஒரு நேரம் கொடுத்து கவனிப்பதே தியானமாகும். இந்த தியானத்தை செய்வதனால் நாம் நோயற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் என்று கூறி நாம் எவ்வாறு தியானம் செய்வது என்பதை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சியை தடுக்கலாம். ஒரு நிமிர்ந்த நிலையில் அமர்ந்திருக்க வேண்டும். நாட்காலியில் இருப்பவர்கள் நிமிர்ந்த நிலையில், நாட்காலியில் அல்லது சோஃபா தரையில் இருப்பவர்கள் ஒரு விரிப்பின் மேல் அமர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அமர்ந்து கொண்டு மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் அதனை கழட்டி வையுங்கள். இப்பொழுது கால் பாதத்தை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்துக் கொள்ளவர். கண்களை மிருதுவாக மூடிக்கொண்டு எமது உடலில் இயல்பாக இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்த வண்ணம் இருத்தல் வேண்டும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. அதை விடுத்து மீண்டும் மீண்டும் நாம் எமது சுவாசத்தின் மேல் கவனத்தை செலுத்துவோம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் சேர்ந்து நாம் 15 நிமிடங்கள் தியானத்தில் அமருவோம். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாது உங்கள் மூச்சை கவனித்த வண்ணம் அமர்ந்திருங்கள். நன்றி, வணக்கம். அனைவரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். 5 வினாடிகள் உள்ளன. இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் இவ்வாறு ஒற்றி வையுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது கைகளை எடுத்துவிட்டு உள்ளங்கைகளை பார்த்து நாம் அருமையான தியானம் செய்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு கைகளை தட்டிக் கொள்வோம். நன்றி, நன்றி, நன்றி.
நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSS தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை அருந்ததி ஸ்ரீகந்தன் ஐயா மாஸ்டர்கள் லண்டனில் இருந்து வழிநடத்தினார்கள். அதற்கு உதவியாக இன்று டாக்டர் சிவச்சந்திரிகா அவர்கள், சிவாமோகன் அவர்கள் இசையை வழங்கினதோடு அல்லாமல் சிவாமோகன் பிளயர்ஸையும் வழங்கியிருந்தார். எல்லோருக்கும், இதற்கு உதவியாக இருந்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்று அடுத்ததாக இடம்பெற போவது சிறப்பான பேச்சொன்று. ஒவ்வொரு மாதமும் எங்கள் தளத்தில் ஜெர்மன் கலாச்சார மன்றத்தின் சார்பாக ஒவ்வொரு பேச்சாளர்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முதலில் ஊடக வித்தகர் கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இப்பொழுது இன்று பேச வருகிறார் சபேசன் ஐயா அவர்கள். அவரை ஊடக வித்தகர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அறிமுகம் செய்து வைப்பார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்திலே பலவிதமான விடயங்களை ஒவ்வொரு நாளும் 3 தடவைகள் பலர் பேசி இங்கே கேட்டிருக்கின்றோம். இன்று நாம் நமது ஜெர்மன் தமிழ் கலாச்சார மன்றத்தின் ஊடாகவும் பண்ணாகம்.com ஊடாகவும் ஒரு சிறந்த பேச்சாளர், சிறந்த விமர்சகர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த கலைஞர், சிறந்த குறும்பட இயக்குனர் போன்ற பல முகங்களை கொண்ட ஒருவர் எமது ஜெர்மனி நாட்டிலே டாட்மண்ட் நகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் திரு வி சபேசன் அவர்கள் இங்கே நம்முடன் இணைந்திருக்கின்றார். அவர் இன்று வள்ளுவர் யார் என்ற ஒரு கேள்வியுடன் வள்ளுவரை பற்றிய விடயங்களை இங்கே முன்வைக்க உள்ளார். இவர் தமிழர் அரங்க என்றும் ஒரு அமைப்பு இயக்குனராகவும் தமிழ் ஆசிரியராகவும் ஜெர்மனியில் சென்ற மாதம் நிறுவப்பட்ட வள்ளுவர் சிலையின் நிறுவனராக முன்னோடியாக திகழ்ந்தவரும், அவர் அதிலே பல பல அமைப்புகளை இணைத்து அங்கே செயற்பட்டிருந்தார். எமது ஜெர்மன் தமிழ் கலாச்சார மன்றத்தையும் அந்த வள்ளுவர் சிலை இணைப்பில் இணைத்து அவர் அதை நிறுவியிருந்தார். உண்மையிலே அது ஒரு ஐரோப்பா ரீதியான முதலாக ஒரு பொது வழியில் நிறுவப்பட்ட சிலை என்பதை அனைவரும் அறிவீர்கள். இவர் ஜெர்மனியிலே முதலாக ஒரு தெருவிழா, தமிழர் தெருவிழா என்ற ஒரு விழாவை சிறிய அளவில் தொடங்கி இன்று 3 நாட்கள் கொண்டாடும் ஒரு பெரு விழாவாக ஒவ்வொரு வருடமும் நடாத்தி கொண்டு இருக்கும் ஒரு அமைப்பாளர். அடுத்து இவரது திருமணத்தை நான் பார்த்தேன் கடந்த 20 வருடங்களுக்கு முதல் நினைக்கின்றேன் சபேசனன். 20 வருடங்களுக்கு முதல் இவர் திருமணத்தை, அதாவது திருக்குறள் ஓதியே தமிழ் மூலம் திருமணம் செய்த ஒருவராக இருக்கின்றார். அதுதான் அப்போது ஜெர்மனியிலே நடந்த முதல் தமிழ் திருமணம் என்றும் நான் நினைக்கின்றேன். இப்படியாக பல விடயங்களை முன்னின்று செயற்படுத்தும் ஒரு இளைஞன் என்றே சொல்லுவார். நாங்கள் எங்களை விட வயது குறைந்தவர். உண்மையிலே அவர் ஒரு துடிப்பான இளைஞர்.
என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் எந்த அமைப்பில் முன்னுக்கு நின்றாலும் தனது அந்த வெற்றியை நோக்கி உழைப்பதில் ஒரு வல்லவராக இருப்பவர். அந்த வகையிலே இவர் எனது ஒரு நண்பராகவும் எந்த ஒரு நிகழ்வில் எமது மன்ற நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் அவர் கலந்து சிறப்பிக்கும் ஒருவராகவும், அதே போன்று அங்கே ஏமனில் நடைபெறும் மற்ற நிகழ்வுகளில் எங்களை முனைத்து செய்யாமல் அவர் இருக்க மாட்டார். அப்படியாக எல்லோரையும் முனைத்து கைகோத்து ஒரு நல்ல மனிதராக இருப்பவர் திரு சபேசன் அவர்களை இன்று நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அவரை நாங்கள் இங்கே வள்ளுவர் யார் என்ற ஒரு துணியிலே பேசுவதற்கு இங்கே அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்னை அறிமுகப்படுத்தியதற்கு நன்றி. இந்த நிகழ்வுக்கு நான் முதல் முறையாக வந்திருக்கின்றேன். ஓரிருவர் தெரிந்த முகங்கள் இருக்கிறீர்கள், பலரை எனக்கு தெரியாது. என்னை விட சிறந்த ஆளுமைகள் இதில் நிச்சயமாக இருப்பீர்கள். நான் பேசுவதிலே குறை குற்றம் இருந்தால் அவற்றை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று நான் முதலிலேயே கேட்டுக்கொள்கிறேன். நிறைய வயது மூத்தவர்கள் ஒரு நிமிடம் கொடுங்கள். நான் பேசுவது கேட்கிறது தானே? நிறைய வயது மூத்தவர்கள் கற்றவர்கள் எல்லாம் நிறைந்த இந்த சபையில பேசுவது குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருவள்ளுவர் யார் என்று போகிற போக்கில் ஒரு தலைப்பை நான் அவர் கேட்ட பொழுது ஊடகவித்தர் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்கள் வந்து எங்களுடைய நிகழ்விலே ஏதாவது பேசுங்கள் என்று கேட்ட பொழுது திருவள்ளுவர் சிலை திறந்து சில வாரங்களே ஒரு மாதம் முடிந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில நான் சரி திருவள்ளுவர் பற்றி பேசலாம், திருவள்ளுவர் யார் என்ற ஒரு தலைப்பை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டேன். தவிர உண்மையிலே அது மிக ஆழமான ஒரு கடினமான தலைப்பு. அதை மிக இலகுவாக அணுக முடியாத ஒரு தலைப்பு தான் திருவள்ளுவர் யார் என்பதை நான் முன்னரேயே சொல்லிவிடுகிறேன். வரலாற்று ரீதியாக திருவள்ளுவர் யார், அவர் எங்கே வாழ்ந்தார், எப்பொழுது வாழ்ந்தார் என்ற கேள்விகள் நாங்கள் கேட்டோம் என்று சொன்னால் அதற்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எங்களிடம் அதற்கு சரியான பதில் கிடையாது. வள்ளுவர் என்பவருடைய உண்மையான பெயர் என்ன என்று கேட்டால் கூட அது எங்களுக்கு அதற்கான பதில் கிடையாது என்பதுதான் உண்மை. வள்ளுவர் என்ற சொல்லு அவருடைய குலம் சார்ந்து அவருக்கு வழங்கப்பட்ட பெயரே தவிர வள்ளுவர் என்பது அவருடைய இயற்பெயர் கிடையாது. அப்ப வள்ளுவர் யார் என்பதே தெரியாமல் இருக்கின்ற ஒரு சூழலில் தான் அவர் குறித்த நிறைய கதைகளும் அவருக்கான புராண கதைகளாக இருக்கட்டும் அல்லது அவருடைய குடும்பம் பற்றிய கதைகளாக இருக்கட்டும், இது போன்ற கதைகள் எல்லாமே ஒரு நிலவுகின்ற சூழலிலே நாங்கள் இருக்கிறோம். அப்ப இந்த திருவள்ளுவர் யார், வரலாற்று ரீதியாக யார் என்று பார்த்தால் கூட நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவர் யார் என்பது இன்றைய வரை ஒரு தேடலில் தான் இருக்கிறது. இப்ப மிக பழைய உரை என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் திருவள்ளுவர் பற்றிய அல்லது திருக்குறளுடைய மிக பழைய உரை என்பது எங்களுக்கு கிடைக்கின்ற உரை என்று சொன்னால் மணக்குடவருடைய உரை தான் எங்களுக்கு மிக பழமையான உரையாக கிடைக்கிறது. ஆனால் அவர் குறித்த கதைகள், அவருடைய தாய் தந்தையர் பற்றிய கதைகள் அல்லது அவருடைய மனைவி பற்றிய கதைகள் என்பது உருவாகி ஒரு 200 ஆண்டுகள் 250 ஆண்டுகளுக்குள் தான், அதாவது 1700களுடைய பிற்பகுதியிலே தான் அந்த கதைகள் உருவாகின்றன. அதுவும் பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் புராணம் சார்ந்த கதைகளாக, கடவுள் சார்ந்த கதைகளாகத்தான் அந்த கதைகள் பெரும்பாலுமே அமைகின்றன. இப்ப எங்களுடைய ஒரு சூழல் எப்படி என்று சொன்னால், தமிழ் சூழல் எப்படி என்று சொன்னால், கதைகளிலே மிகுந்த ஆர்வம் உள்ள ஒரு சமூகம் நாங்கள். எங்களுக்கு ஒரு பாத்திரம் என்று சொன்னால் அந்த அவருக்கு ஒரு தாய் தகப்பன் இருக்க வேண்டும், மனைவி இருக்க வேண்டும், பிள்ளைகள் இருக்க வேண்டும், பரபரப்பான சம்பவங்கள் இருக்க வேண்டும். இப்படியே ஒரு வளர்ந்த சமூகம் என்றால் ஔவையை எடுத்துக்கொண்டால் கூட சங்க இலக்கியங்களில் வருகின்ற ஔவை எங்களுக்கு போதவில்லை. அப்ப சங்க இலக்கியங்கள்ல வருகின்ற ஔவை எங்களுக்கு போதவில்லை என்று சொன்னால் புராணத்திலே ஒரு ஔவையை நாங்கள் உருவாக்குகிறோம். அதில் அந்த பிள்ளையார் முருகனுடைய மாம்பழ சண்டையை தீர்த்து வைத்த ஔவை, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட ஔவை என்று சொல்லி நாங்கள் அந்த ஒரு சுவாரஸ்யம் கருதி இந்த கதைகளை மேலும் கூட்டிக் கொண்டே போவோம். சங்க இலக்கியங்களை மட்டும் எடுத்து நாங்கள் ஔவையை கண்டால் அந்த ஔவை எங்களுக்கு போதாமல் இருக்கிறது. அதே மாதிரி திருவள்ளுவருடைய வெறும் திருக்குறளோடு மட்டும் ஒரு தமிழ் மனம் வந்து அதை திருப்தி அடைவதில்லை.
அப்ப அந்த அடிப்படையிலும் பல்வேறு காரணங்களாலும் பல கதைகள் அவர் குறித்து வருகின்றன. அவருடைய தந்தையர் ஆதி பகவன் என்றும் தாய் ஆதி என்று சொல்லி இருவரும் வெவ்வேறு குலங்களைச் சேர்ந்தவர். ஒருவர் பிராமணர், தந்தை வந்து பிராமணர் குலத்தைச் சேர்ந்தவர், பெண் தாய் வந்து பறையர் குலத்தைச் சேர்ந்தவர். இப்படி இவர்கள் இருவருக்குள்ளே ஏற்பட்ட தொடர்பு, அதன் பிறகு அவருக்கு 7 குழந்தைகள் பிறக்கிறது. அதில் ஔவை ஒரு குழந்தையாக இருக்கிறார், கபிலர் ஒரு குழந்தையாக இருக்கிறார், திருவள்ளுவர் ஒரு குழந்தை. திருவள்ளுவருடைய பெயரை அவர்கள் அந்த புராண கதைகளிலே குறிப்பிடாமல் கடந்து போய் கொண்டிருப்பார்கள். அப்ப இன்னும் ஒரு கதை இருக்கிறது வந்து, இந்த சங்க புலவர்கள் வந்து சிவனை அவமதித்து விட்டார்கள் என்றும் அதனால் சிவன் கோபம் கொண்டதன் அடிப்படையில் பிரம்மாவே திருவள்ளுவராக பிறந்தார், சரஸ்வதி வந்து ஔவையாராக பிறந்தார், விஷ்ணு வந்து இடைக்காட்டு சித்தராக பிறந்தார். இப்படியான கதைகள் இருக்கிறது. இன்னும் இப்படி பல வேறு கதைகள். அதே மாதிரி பிரம்மனும் சரஸ்வதியும் தான் இப்படி ஆதியும் பகவனுமாக பிறந்து அதன் பிறகு அவர்கள் பிள்ளைகள் பெற்று ஒரு சாபத்தின் காரணமாக, அதிலே என்னவென்று சொன்னால் பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் நடக்கின்ற ஒரு வாக்குவாதம் முற்றி பிரம்மன் போடுகின்ற சாபத்தில் சரஸ்வதி பூமியில பிறக்கிறாள். இவர் அதன் பிறகு பிரம்மன் ஒரு பிராமணராக பிறந்து சரஸ்வதி அந்த ஆதியை மணந்து அவர்களுக்கு பிள்ளைகள் பிறப்பதாக, இப்படி இந்த கதைகள் எல்லாமே ஒரு 1700களுக்கும் 1850களுக்கும் இடையிலே உருவான கதைகள். அப்ப அது எப்படியான ஒரு காலகட்டம் என்று பார்த்தால், அந்த காலகட்டத்தில் தான் இந்த திருக்குறள் என்பது மீட்டெடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த காலனித்துவ ஆட்சியாளர்கள் அவர்களுடைய கவனத்திற்கு, அதிலே வருகின்ற வேற்று நாட்டு கல்வியாளர்களுடைய கவனத்திற்கு, அவர்களுடைய கவனத்தை அந்த திருக்குறள் இருக்கிறது. அவர்கள் உலகமெல்லாம் வந்து உலகத்தில் உள்ள நெறிகளை எல்லாம் படித்துவிட்டு இங்கே வந்து திருக்குறளை படித்த பொழுது அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஆச்சரியம் அடைகிறார்கள். தாங்கள் ஒரு அடிமை சமூகமாக, காட்டுமிராண்டி சமூகமாக பார்த்த ஒரு தமிழ் சூழலிலே இருந்து இப்படி இத்தனை கொடைகள் இருப்பதை பார்த்தார்கள் வியந்து போய் அவைகளை மொழிபெயர்க்க தொடங்குகின்ற ஒரு காலகட்டத்திலே தான் இந்த கதைகளும் பெறுகிறது. ஆகவே திருக்குறள் என்பது ஒரு கவனம் பெறுகிறது, உலகின் கவனம் பெறுகிறது என்ற பொழுது திருவள்ளுவர் யார் என்ற கேள்வி அந்த இடத்திலே தோன்றி, அன்றைக்கு இருந்த தமிழ் பண்டிதர்கள் புலவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதைகளை புனைகிறார்கள். இப்ப இதன் அடிப்படையில் தான் இன்று வரை அந்த கதைகள் தொடங்கி அதன் பிறகு அவருக்கு மனைவி ஒரு வாசுகி என்ற ஒரு மனைவியை உருவாக்கி பிறகு இப்படி திருவள்ளுவருக்கும் வாசுகிக்குமான கதைகளை உருவாக்கி அந்த கதைகளை புனைந்து இப்படித்தான் வருகிறாரே தவிர ஒரு இலக்கிய சான்றோ ஒரு கல்வெட்டு சான்றோ உண்மையிலேயே திருவள்ளுவர் யார் என்பதற்கு கிடையாது. திருவள்ளுவர் யார் என்று கேட்டால் அதுக்கு பதில் வந்து அவருடைய பிறப்பு பற்றியோ அவருடைய வாழ்க்கை பற்றியோ எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அவருடைய குறள்களினூடாக அவர் யார் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அவருடைய குறள்களை படிக்கின்ற பொழுது அவர் யார், திருவள்ளுவர் யார் என்பது அடுத்த கேள்வியாக வருகிறது. என்றால் இப்ப நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே அவரை ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய சார்பாக அவரை மாற்றுவது, அவருக்கு மத சாயங்களை பூசுகின்ற ஒரு காலகட்டத்திலே இருக்கின்ற பொழுது திருவள்ளுவர் யார் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. இப்ப இதில் அடிப்படையான விடயமாக நான் இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருக்குறள் என்பது ஒரு சமய நூல் கிடையாது. திருவள்ளுவர் ஏதோ ஒரு சமயத்தில் இருந்திருக்கலாம். திருவள்ளுவர் காலம் என்று நாங்கள் கணிக்கின்ற பொழுது ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முதல் 2031 என்று சொல்லி அந்த திருவள்ளுவர் ஆண்டை கணித்திருந்தார்கள். அதற்கு வரலாற்று சான்று இருக்கா என்று சொன்னால் நேர்மையாக பதில் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கும் கிடையாது. அது ஒரு கணிப்பு தான். 2031 இப்பொழுதுள்ள ஆண்டோடு கூட்ட வேண்டும் என்பதும் ஒரு கணிப்பு தான். ஒரு கணக்கு பார்த்து சரி இவர் திருவள்ளுவரை பற்றி பேசுகிறார், இவர் குறளை பற்றி பேசுகிறார், அப்ப இவருக்கு முற்பட்ட காலமாக இருக்க வேண்டும், இவருக்கு முற்பட்ட காலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கிய ஒரு கணிப்பின் அடிப்படையில் தான் அன்றைக்கு அந்த பச்சையப்பன் கல்லூரியிலே கூடிய தமிழ் கல்விமான்கள் புலவர்கள் வந்து ஒரு 2032 இதை கூட்டுவோம் என்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள். ஆனால் ஏறக்குறைய நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2000 ஆண்டு 2100 அல்லது ஒரு 1900 1800 இதற்கிடையிலே அவர் வாழ்ந்த ஒரு காலமாக இருந்தால், அந்த காலத்திலே தமிழர்கள் பல்வேறு சமய நெறிகளை பின்பற்றினார்கள் என்பதற்கு எங்களிடம் போதுமான இலக்கிய சான்றுகள் இருக்கின்றன. அதுக்கு நாங்கள் 50 காப்பியங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அன்றைக்கு வந்த பல நூல்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அன்றைய காலத்திலே ஜைன மதம் ஒரு ஆதிக்கம் செலுத்தியது, பௌத்தத்தினுடைய செல்வாக்கு இருந்தது, ஆசீவகத்தினுடைய செல்வாக்கு இருந்தது, வைதிக மதத்தினுடைய செல்வாக்கு இருந்தது, அது சைவம் மாலிகம் போன்ற இப்படி பல்வேறு சமயங்கள், அதற்கு முதல் வந்து நடுகள் வழிபாட்டினுடைய செல்வாக்கு இருந்தது. இப்படி பல்வேறு சிந்தனைகளுடைய பல ஆன்மீக மத கருத்துக்களுடைய செல்வாக்கு இருந்த காலத்துல திருவள்ளுவர் வாழ்ந்தார் என்பதனால் திருவள்ளுவரும் ஏதோ ஒரு சமயத்திலே அவர் இருந்திருக்கிறார். ஆனால்
அவருடைய படைப்பான திருக்குறள் எந்த சமயத்தையும் சாராத ஒரு நூல் என்பதை நாங்கள் அந்த திருக்குறளை என்னை கேட்டா என்னை நீங்கள் கேட்டீங்கன்னா 1330 குறளையும் ஆய்வு செய்து அதனுக்குள்ளே போய் இப்படி வந்து பேசுகிறாய் என்றால் நிச்சயமாக இல்லை. நான் படித்த குறள்களை வைத்துக்கொண்டு அவருடைய மற்ற குறள்களை ஓரளவு ஆய்வுக்குட்படுத்தின அடிப்படையிலே பேசுகிறேன். இதைவிட சிறந்த நல்ல ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், மிக ஆழமாக அதை கற்றவர்கள். நான் அவ்வளவு கற்றவன் இல்லை என்றாலும் எனக்கு தெரிந்ததை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் அதன் பிறகு உங்களுக்கு தெரிந்தவற்றை என்னோடு பகிர்ந்து கொண்டால் நல்லது என்று நான் நினைக்கிறேன். அப்ப இந்த காலகட்டத்திலே பல்வேறு சமயங்கள் கூடி இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே அவருடைய குறள் என்பதை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அறம் பொருள் இன்பம் என்பதோடு அது நின்றுவிடும். அறம் பொருள் இன்பம். அன்றைக்கு இருந்த அத்தனை சமயங்களும் அறம் பொருள் இன்பம் என்பதோடு வீடு பேறு, அதனுடைய அந்த வாழ்க்கை நோக்கமாக வீடு பேறு என்பதிலே அவர்கள் முடிப்பார்கள். திருவள்ளுவர் மீண்டும் மீண்டும் திருக்குறளூடாக வலியுறுத்துகின்ற வீடு பேறு என்பது எங்கே இருக்கிறது என்றால் நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே இங்கேதான் அது இருக்கிறது. நீ தேவருக்கு இணையாக போவதாக இருந்தாலும் சரி, அல்லது தாமரை கண்ணன் உலகு நோக்கி போற எல்லாமே இங்கேதான் இருக்கிறது. இதுதான் அவருடைய குறள்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வருகின்ற இதா இருக்கும். இந்திரனை போல நீ வாழ வேண்டுமா, 5 அவித்தான் என்று சொல்லுவார். 5 புலன்களையும் அடக்கி நீ இருக்கின்றபோது நீ இந்திரனை போல ஆவாய். அப்ப அன்றைய காலத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த புராண காலங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்திர பதவியை பெறுவதற்காக மிகப்பெரிய தவம் எல்லாம் நடக்கும். அவர் அதை மிக இலகுவாக இந்த உலகத்திலே வாழ்வது போன்று என்பதாக முடிப்பார். அப்ப அதிலே ஒரு நீங்கள் அந்த காமத்துப்பால் பக்கம் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுல ஒரு குறள் வரும், தாம் வீழ்வார் மென்தோல் தூயில நினிதுகொள் தாமரை கண்ணன் உலகு என்று சொல்லி. அப்ப நீ விரும்புகின்ற பெண்ணினுடைய தோளில் உறங்குவது வந்து தாமரை கண்ணன் உலகத்தை விட அந்த உலகம் இனிமையானதோ இதை விட என்று கேட்பார். ஒரு கலாய்ப்பார் அவர். அது அந்த இனிமையான அந்த உலகம் வந்து இங்கேதான் இருக்கு. அப்ப இன்பத்து பாலூடாகவே இந்த காமத்து பாலை அவர் பேசியதனூடாகவே நிறைய சமயங்கள் பேசுகின்ற விடயங்கள் அவர் அதிலே மறுத்து விடுகிறார். பலர் அவரை சொல்லுவார்கள், அவர் பௌத்தராக இருக்கலாம், ஜைனராக இருக்கலாம், அவர் குறிப்பிடுகின்ற பல்வேறு சொற்கள் அந்தந்த இடங்களில் தான் இருக்கிறது, அந்தந்த மதங்களில் இருப்பதனால் இதுதான் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் பேசுகின்ற அந்த வீடு பேறு போன்றவை எல்லாம் மறுத்தவர் இன்பத்து பாலை நோக்கி அவர் பயணிப்பார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் அந்த வேள்விகள் பூசை இவைகளுக்கு எதிராகவும் பேசுவார் இல்லையா. அவிசொருந்து 1000 வேட்டலின் நன்று உயிர் சகுத்து உண்ணாமை நன்று என்று சொல்லுவார். அவிசொரிந்து 1000 வேட்டலின் உயிர் சகுத்து உண்ணாமை நன்று என்று சொல்லுவார். நீ அந்த அவி போட்டு யாகம் செய்யறதை விட உயிர்களை கொல்லாமல் இருப்பது நன்று என்று சொல்லுவார். அன்றைய காலத்தில் நாங்க பார்த்தோம் என்று சொன்னா யாகங்கள் என்பது எல்லாமே யாகங்களில் பெரும்பாலும் மிருகங்கள் அவைகளுடைய பலியிடப்பட்டு இப்படித்தான் யாகங்கள் நடந்தது. அப்ப இந்த காலத்துல வந்து அதை எதிர்த்து பேசுவார். அப்ப இப்படி அவர் வந்து எல்லா மதங்களினுடைய பழக்க வழக்கங்களையும் பொதுவாக ஒரு எதிர்நிலையிலே நின்று பார்த்தவராகத்தான் இருக்கிறார். அவர் எல்லா மதங்களிலே உள்ள சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார். இந்து மதத்திலே வருகின்ற பாத்திரங்களை தன்னுடைய குறள்களில் பயன்படுத்தி இருக்கிறார். அதே பாத்திரங்கள் பௌத்தத்திலும் இருந்திருக்கின்றன, சமணம் மற்ற ஜைன மதத்திலும் இருந்திருக்கின்றன. இவைகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு வந்தாலும் அவர் பல்வேறு சிந்தனைகள் இப்ப அன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்றால் அந்த வர்ணாசிரம தர்மம் அடிப்படையில இவர் உயர்ந்தவர் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சுலபமாக சொல்லுவார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் உழந்தும் உழவே தலை என்று சொல்லி முடிப்பார். இப்ப நாங்கள் பொங்கல் காலத்தில் நிற்கின்றோம், இந்த குறளை நான் இதில் சொல்லுவது பொருத்தமாக இருக்கிறோம். அப்ப தலையிலே பிறந்தவர்கள் நாங்கள் என்று சொன்னவர்களை பார்த்து சொன்னால் அந்த குறள் அதிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் அர்த்தம் வந்துவிடும். உழன்றும் ஏற்பின்னது உலகம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம். இதுல சுழன்றும் என்றதுல இன்னொரு கேள்வி இருக்கு. அவருக்கு எப்படி இந்த உலகம் சுழர்வதை சொல்லுகிறாரா, அல்லது மற்றவர்கள் உரையாசிரியர்கள் சொன்னது போன்று கஷ்டப்பட்டு திரிவதை சொல்லுகிறாரா என்பது கூட விவாதத்துக்குரியதுதான். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று சொல்லி உழவே பெரிது, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று சொல்வார். இதுல உண்மையிலேயே திருவள்ளுவர் யார் என்பதை அறிய வேண்டும் என்றால் நான் என்னை கேட்டால் சொல்லுவேன், முடிந்தவரை இந்த உரையாசிரியர்களுடைய அதை தவிர்த்து நாங்கள் ஒரு தமிழ் அகராதியை கொண்டு அதை மீண்டும் மீண்டும் படிப்பதன் ஊடாக, என்றால் திருக்குறள் வந்து மிக இலகுவாக எழுதப்பட்டிருக்கு. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது இன்றைக்கு நாங்க பேசுற தமிழ். இது 2000 ஆண்டுக்கு முதல் எழுதிய ஒரு தமிழ். இன்றைக்கு ஒரு கொஞ்சம் தமிழ் படிச்சா விளங்குற அளவுக்கு அந்த குறள் இருக்குது. அப்ப இன்னும்
தெய்வத்தால் ஆகாது எனினும் தன் முயற்சி மெய்வருந்த கூலி தரும். இதை ஒரு தமிழ் ஓரளவு கற்று ஒருவர் புரிந்து கொள்வார். அப்ப இதற்கு ஒருவர் பொழிப்புரை செய்ய போனால் என்ன நடக்கும் என்று சொன்னால், நான் பொழிப்புரை செய்ய போனால் நான் என்னுடைய கருத்துக்களைத்தான் அதில் திணிக்கப்பா. இப்ப நீங்கள் பரிமள உரையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதுல அதிகமாக வைதிகம் இது இருக்கும். இதேவேளை கலைஞர் கருணாநிதியுடைய உரையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தண்ட கருத்துக்கள் அதுல போட்டிருப்பார். அவர் இறைவன்ன்றதுக்கு தலைவன் என்று சொல்லி ஒரு இதை கொடுப்பார். இறைவன் என்ற இறைவன் தான். அவர் இறைவனடி சேராத என்றால் அது கடவுள் தான். அதுல அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் கிடையாது. அதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப ஆனால் யார் அதை எழுதுகினமோ அவர்கள் தங்களுடைய கருத்தை அதற்குள்ளே புகுத்துவார்கள். இப்ப மணக்குடவர் உரை பார்த்தோம்னு சொன்னா ஓரளவு பொதுவாக இருக்கும். ஆனால் பரிமளவர்கள் உரை முழுக்க அவர் வைதிக சார்பில் நின்று இந்த வேதங்கள் அல்லது மனு சொன்னது அறம் என்று சொன்னா மனு தர்மத்துக்கு போவார். இப்படித்தான் இவர்கள் கொண்டு வந்தார்களே தவிர நாங்கள் இப்ப திருவள்ளுவர் யார் என்பதை அறிய வேண்டும் என்று சொன்னால் உவத்தல் காய்த்தல் எதுவும் இன்றி அந்த ஒரு தமிழின் ஊடாக இன்றைக்கு இருக்கின்ற தமிழ் சொற்கள் அதற்கான அகராதிகளை தேடி அதன் ஊடாக புரிந்து கொள்வதுதான் நல்லது. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்றார். பிறப்பிலே எல்லா உயிரும் சமம் என்று சொல்லுகின்ற பொழுதே அன்றைய மதங்கள் போதித்த இந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் அவர் அடித்து நொறுக்கி விடுகிறார். அப்ப திருவள்ளுவர் என்பதிலே சில இடங்கள்ல வேறு இருக்கும். புறப்பொழுக்கம் குன்றக்கடுமன் இன்னொன்றையும் சொல்லுவேன். அப்ப அது என்ன இது என்னன்றது நாங்கள் விவாதித்து கண்டுகொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் தமிழர்கள் நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் என்று சொன்னால், தமிழர்கள் அவர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் எந்த மதத்திலே இருந்தாலும் எங்கே வெவ்வேறு இடங்களிலே பிறந்திருந்தாலும் தமிழர்கள் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒன்று, தமிழர்களை தமிழர்களாக ஒன்றுபடுத்தக்கூடிய நெறி என்பது ஒரு வள்ளுவ நெறியாக இருக்கிறது. அதை நாங்கள் ஆழ்ந்து கற்க வேண்டும். அதிலே சமத்துவம் இருக்கிறது, அதிலே முற்போக்கு இருக்கிறது, அதிலே நல்ல அன்பு இருக்கிறது. இவைகளை எல்லாம் நாங்கள் அறிந்து பெற்று திருவள்ளுவர் யார் என்பதை நாங்கள் பேச தொடங்குகின்ற பொழுது தமிழர்களுடைய வாழ்வு மேலும் செழுமை பெறும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நாங்கள் தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து நீண்ட நேரம் பேச மாதிரி எனக்கு உணர்கிறேன். தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். நன்றி. மிகவும் அருமையான பேச்சு. திருவள்ளுவர் யார் என்பதை பற்றி விளக்கமாக சொல்லியிருந்தீர்கள். நாங்கள் முதலில் உங்களை பாராட்டியும் வாழ்த்தியும் ஒரு 30 வினாடிகள் கைதட்டுவோம். அதன் பிறகு கருத்துக்களை சொல்வோம். நன்றி. இப்பொழுது திருக்குறளில் மிகவும் ஆர்வமுள்ள ராதா மாஸ்டர், நீங்க என்ன போடலண்டா கூறலாம். எல்லோருக்கும் வணக்கம். ஐயா, நீங்கள் நல்ல ஒரு சிறந்த பேச்சு தந்திருக்கிறீங்க. நீங்க சொன்னது முழுக்களை நான் நம்புறேன், ஆமோதிக்கிறேன். ஏனென்றா நீங்க சொல்லி தந்த மாதிரி தான் நானும் சில இடங்கள்ல வாசிச்சு எனக்குள்ள அந்த கருத்துக்களை எடுத்த நான். மற்றது நீங்க சொன்ன மாதிரி திருவள்ளுவர் ஒரு சமத்துவம் முற்போக்கு அன்புன்னு சொன்ன நீங்கள். மற்றது அவர் இந்த என்ன அரசன் ஆடுற காலத்திலேயே அவர் குடியாட்சியை பற்றி கதைச்சவர் இல்லையா? அவர் குடியாட்சி தேர்தல் எப்படி நடக்க வேணும், முறை செய்து காப்பான், குற்றமும் நாடி குறையும் நாடி குற்றமும் நாடி குறையும் நாடி தான் நீங்கள் அந்த தலைவனை தேர்ந்தெடுக்க வேணும் என்றெல்லாம் சொன்னார். முடியாட்சியிலேயே குடியாட்சியை கண்டவர். அப்பவே அவர் ஜனநாயகத்தை பற்றி யோசிச்சிருக்கார். மக்கள் சேவை மகேசன் சேவை என்று சொல்ற மாதிரி அவர் அந்த காலத்திலேயே அந்த நேரத்திலேயே ஒரு புரட்சி கவிஞனாத்தான் இருந்திருக்கிறார் அப்ப தொட்டு. மற்றது நீங்க சொன்னீங்க அந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று முழங்கினார் என்றா, அவர் இந்த வர்ணாச்சிர தர்மத்துக்கு நல்ல எதிரடி போட்டிருக்கிறார் என்ன அந்த குரல்ல. ஏன்னா அவர் இருந்த காலத்துல வர்ணாச்சிர தர்மம் தான் என்ன இந்த வடக்கில இருந்து ஆரியர் எங்க தென்னகத்துக்கு தமிழ்நாட்டுல அவர் தங்களோட செல்வாக்கால தானே அந்த வர்ணாச்சிரம தர்மத்தை போதிச்சத. ஏனென்றா அவைகிட்ட எல்லாம் இருந்தது. அந்த பிராமணர் பிராமணர் இறக்குமதி செய்யப்பட்டவராங்க.
வடநாட்டிலிருந்து எங்களோட தென்னாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டவர் தானே. ஏன்னா தமிழர்கிட்ட அந்த காலத்தை எடுத்து பார்த்தீங்களா பிராமணர் இல்லையே என்ன. அவர் கூட தமிழர் அதற்கு இருந்த மதம் அஜீவகம் என்று தானே சொல்லினோம். அநேகமா அந்த அஜீவகம், மற்றது சமணம், மற்றது பௌத்தம், இதுலதான் எங்கட தமிழாக்கம் முழு பேரும் இருந்தவர். இந்த ஆரிய வம்சம் வந்துதான் இந்த கிருஷ்ணரையும் உண்டாக்கி மகாபாரதத்தையும் கொடுத்து அதுகளெல்லாம் செய்து கோயில்கள் கட்டி எல்லாம் இரண்டதெல்லாம் வந்தது ஆரியர்ல இருந்து. நீங்க சொன்ன வேள்வி செய்துதான் இரண்டதுக்குத்தான் அவர் சொன்னவர் இல்லை. எல்லா அந்த என்ன அந்த ஒரு குரல் இப்ப சொன்ன நீங்கள் அந்த அப்ப வேள்வி செய்து பார்க்க உயிர்களை கொல்லாமல் இருக்கிறதுதான் சாலை சிறந்ததுன்னு சொன்னவர் என்ன. மற்றது அந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவர் அடுத்த குரல்ல சொல்லுறார், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளை கல்லன்னு சொல்றார் இல்லையா. அப்ப வருணாச்சிரம கர்மத்தை அடிச்சவர் சொன்னவர் சொல்லுறார், இந்த குலத்துல நீ பிறந்த குலத்துல இருந்து நீ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ என்ற கதை இல்லை. நீ எந்த குலத்துல பிறந்து இருக்கிறான்றதை பற்றி இங்க ஒரு கதையும் இல்லை. நீ செய்கிற ஒவ்வொரு கர்மத்தையும் கொண்டுதான் உன்னுடைய பெருமையும் உன்னுடைய சிறுமையும் இருக்கு என்று சொல்லி இருக்கிறாரே ஒழிய, நீ ஒரு பெரியவனாய் இருக்கலாம், ஒரு சின்னவனாய் இருக்கலாம் என்று சொல்லி இருக்கிறாரே ஒழிய, அது பிறப்பால உனக்கு கொண்டு இல்லைன்னா பிறப்பாலே எல்லாரும் சரிசமம் என்று சொல்றாரு. எல்லா உயிர்களும் சரிசமம் என்று சொல்றார். பிறகு சொல்லுறார், பெண்களின் சமநிலைக்காக போராடி அவர் அன்றைக்கு சொன்ன கருத்துகள் இன்றைக்கும் இனிமேலும் இருக்கும். ஏனென்றா அவர் சொல்லுறார், பெண்ணி பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் என்று வாழ்க்கை துணை நலத்துல சொன்னவர் அந்த குரல். பிறகு இன்னொரு குரல் ஒன்று சொல்லுறார், என்னண்டா ஒரு ஆணுக்கு, எனக்கு அந்த குரலை மறந்து போனேன் என்ன குரல் அதன்று. ஆனா அவர் ஆணுக்கு சொல்லுறார், நீ பெண்ணை போல பெருந்தக்க யாவுளவா இருக்க வேணுமென்றா உன்னை நீ பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆணுக்கு பெண்ணை ஒரு உதாரணமா கொண்டு ஒரு உபமையா காட்டுறார். நான் அந்த குரலை மறந்து போனேன். ஆனா அது ஒரு நல்ல ஒரு குரல். ஒருமை மகளிர் போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு. அந்த குரல் தெரியுமா உங்களுக்கு? ஐயா, ஒருமை மகளிர் போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு. ஏனென்றால் கற்பு என்று பெண்ணினத்துக்குத்தான் அதை சொல்லி கொண்டு வந்தவர். அப்ப அப்படி சொல்லி கொண்டு வரைக்க அவர் சொல்றார், பெண்ணி பிறந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின். அப்போ வள்ளுவர் ஆண் குலத்துக்கு என்ன சொல்கிறார்? பெண்ணை போல பெருமையாக பண்புள்ளவளாக இருக்க நீ விரும்பினால் அவளை போலவே உன்னை காத்துக்கொள் என்று சொல்றாரு இல்லையா. அப்ப அதுவும் அந்த காலத்துல அவர் சொன்னது அது ஒரு புரட்சிகரமான அது ஒரு புரட்சிகரமான இதுதான் நான் எடுத்தேன். இதுதான் இன்னும் கூட நல்லது. அவர் சொல்றாரு என்னன்னா, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும் பறந்து கடுக உலகறியான் என்று சொல்றார். ஏனென்றா அவர் சொல்றார் உலகு இயற்றியான் என்று சொல்றார். உலகு இயற்றியான் என்று சொல்றார். இது வள்ளுவர் வறியவரின் சார்பாக அனல் வீசி கரிசிக்கிறார் என்று நான் எழுதி வச்சிருக்கிறேன். பிச்சை எடுத்துத்தான் உயிர் வாழ வேண்டும் என்று படைத்திருந்தால் இந்த உலகத்தை படைத்தவனும் அந்த வறுமைப்பட்டு இதன்ற ஆக்களை போல அவனும் கெடுவான் என்று சொல்லி ஆல்மோஸ்ட் சபிக்கிறார். அப்ப அதுவும் அந்த காலத்திலே சொன்ன இப்படி கணக்க சொல்லி இருக்கிறார். நான் மற்றவைக்கு இடம் கொடுக்க வேண்டும் ஐயா. உங்களோட பேச்சு மிகவும் சிறந்த பேச்சு. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்கள் சொன்ன சில விஷயங்களை நான் இனி எடுத்து வச்சும் மற்றதைக்கு உதாரணமா சொல்றேன். மற்றது நான் ஒரு 2 நிமிஷம் பேசலாம் என்று சொன்னால் அனுமதி தருவீங்கன்றா, அந்த வான் சிறப்பிலையும் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகு வானம் வழங்காதபடி என்ற அந்த இது நீங்க செய்யற தானமோ தவமோ இதெல்லாம் தங்காது. இயற்கைதான் பெருசென்ற சிறப்போடு பூசனை செல்லாத வானம் வரக்குமோர் வானோக்கும் மீண்டு. நீங்க செய்கிற பூசை வேலி மட்டும் இல்லை, பூசை கூட போகாது. என்னன்னு சொன்னா அந்த நேரம் மழை பெய்ய ஓணும் என்று பூசை செய்ய, மழை பெய்ய ஓணும் என்று தவம் செய்ய அவர் சொல்றார், மழை பெய்யாட்டி இதே நடக்காது இல்லையா. அப்ப அவர் அந்த ஒரு பகுத்தறிவு நோக்கி அவர் அந்த இந்த இதுகளை செய்தவர், சடங்குகளை செய்தவர்களை பார்த்து அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான்.
கடவுள் வாழ்த்தினூடாக மற்ற குறள்களினூடாகவும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தான் திருவள்ளுவர். ஆனால் சடங்குகளை அவர் ஒரு 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 பகுதியாக நோக்கிறதும் ஒரு இதை சாடுவதுமாக அந்த திருக்குறள் முழுக்க அது வந்து கொண்டே இருக்கு. நான் கவனிச்சலரு அதை நான் அவருக்கு சொல்லுவோம்னு பார்த்தேன். மற்ற இன்னொன்று சொல்ல வேணும், அந்த மணக்குடவர் உரை பற்றி சொல்ல நான் சொன்னேன் என்னென்று சொன்னால், மணக்குடவர் உரையினுடைய அந்த அந்த திருக்குறளுடைய வரிசையே வேற. இப்ப வான் சிறப்பு எடுத்துக்கொண்டீங்க என்றால் பரிமேலழகர் அது இப்ப நாங்கள் பயன்படுத்துற அந்த வரிசை வந்து பரிமேலழகர் தந்த வரிசை. மணக்குடவர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிறப்போடு பூசண செல்லாத வானம், இந்த தானந்தவம் இரண்டும் தாங்க. இதுதான் முதல் 2 குறளா இருக்கு. அது இது பரிமேலழகர் வந்த குறள் இது 8ஆவதா 9ஆவதா வந்துடும். அப்ப சில வேளை நாங்கள் மணக்குடவர் உரையை வச்சு தொடர்ந்து பார்த்தோம்டா அப்படி சொல்ல ஒரு அர்த்தம் வருது. இப்ப முதல் எடுத்த உடனே அடிக்க தானந்தவத்தை அடிக்கிறார், பூசையை அடிக்க அங்கால சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் வரும். அப்ப ஆனால் பரிமேலழகர் என்ன செய்யறோம், அதை கொண்டு போய் அங்கால போடுவேன். இப்ப இதுகளை நாங்கள் ஓரளவு இதுல என்ன அரசியல் இருக்குன்றதையும் நாங்க பார்க்கணும்னு நம்புறேன். சரி, சொல்றது வள்ளுவர் வந்து கும்பிட்ட கடவுள் வந்து இயற்கை. என்ன பொறுத்தளவுல நான் அப்படித்தான் இருக்கிறேன். இயற்கையை தான் அவர் கடவுள். அதைத்தான் பரிமேலழகரும் ஒரு உரையில சொல்லி இருக்காருன்னு நான் படிச்சேன். தேங்க்யூ. திருக்குறள் புத்தகத்தை வந்து ஒரு லைப்ரரியில வைக்கணும்னா அதுல வந்து பொருளாதாரத்துல ஒரு செக்ஷன்ல வைக்கலாம், இன்னொரு செக்ஷன் வந்து சமயத்தோட சம்பந்தப்பட்டு நாம் வைக்கலாம், அதே போல என்வாயன்மெண்ட்டை பற்றி இன்னொரு செக்ஷன்ல வைக்கலாம். எல்லா லைப்ரரியில எல்லா இடத்துலையும் வைக்கக்கூடிய புத்தகம் திருக்குறள். மற்றும் நீங்கள் வந்து நல்ல ஒரு முயற்சி எடுத்து அருமையான ஒரு திருக்குறள் சிலையை வந்து சரியான ஒரு பிஸி ரோட்ல டோட்மான்ல நீங்க வச்சிருக்கிறீங்க, மிக சிறப்பு. நான் உங்களோட கேள்வி ஒன்று கேட்கிறேன். நீங்க இதுல வந்து பல ஜெர்மன்காரங்களும் இதுல இன்ட்ரெஸ்டா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி இதுல செய்திருக்க முடியாது, அப்படி அல்லவா? நீங்க யாரும் அப்படி ஜெர்மன்காரர் இந்த திருக்குறளோட சம்பந்தப்பட்டு நான் பேச வேணும்னா இந்த தளத்துல அழைத்து கொண்டு வாருங்கள், நான் இடம் கொடுக்குறேன். அதுல வந்து ஜெர்மன்லையும் பேசலாம், இங்கிலீஷ்லையும் பேசலாம். அதுக்கு ஜெர்மன்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு யாரையும் எங்களுக்கு ஊடக வித்தரங்களுக்கு பிடிச்சி தருவார், அதை பேசி தமிழாக்கம் கூட செய்யலாம். இந்த தளத்துல இட்டாலியன் லாங்குவேஜ்ல கூட பேசி இருக்கிறார்கள், அதெல்லாம் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். நல்லபடியா நீங்க யாரும் இருந்தால், ஏன்னா இந்த திருக்குறள் வந்து தமிழாக்களுக்கு மாத்திரம் இல்லாமல் நீங்க இந்த சிலையை வச்சிருக்கிறபடியே பலர் கேட்பாங்க கேள்வி, என்ன யாருதன் அதுக்கு விளங்கப்படுத்துற மாதிரி நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வாரீர்கள் என்று கேட்கிறேன். இப்ப நாங்கள் இந்த சில விஷயமா அணுகிறதுக்கு முதல் அவர்களுக்கு திருவள்ளுவர் அல்ல திருக்குறள் பற்றி பெரிய ஒரு கவனம் இருந்ததில்லை. இப்ப ஜெர்மனிக்கு திருவள்ளுவர் வந்து புதியவர் அல்ல. 1803ஆம் ஆண்டிலேயே கெம்மரர் என்று சொல்லி ஒரு மிஷினரியா தமிழ்நாடு போனவர் ஜெர்மன் மொழியில திருக்குறளை மொழிபெயர்க்கிறார். அது பிறகு 1807களில் இங்க உள்ள பத்திரிகைகள் செய்தியா வருது, இப்படி ஒரு தமிழ் இலக்கியம் இருக்கிறது என்று சொல்லி, இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு அந்த காலகட்டத்தில் ஒரு செய்தியாக வருகிறது. பிறகு 1850களில் வந்து கால் கிரவுல் என்ற ஒரு அவரும் ஒரு தமிழ்நாட்டில் சீர்காழியில இருந்து தமிழ் படித்த ஒருவர். அவர் அடுத்ததாக மொழிபெயர்க்கிறார். அவர்தான் முழுமையான மொழிபெயர்ப்பை செய்கிறார். பிறகு ஃப்ரீட்ரிக் ருக்கட் என்றவர் ஜெர்மனியில ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞராக பார்க்கப்படுகிறவர். அவர் அங்க போய் தமிழ் படித்ததில்லை, ஆனால் அவரும் திருக்குறளை மொழிபெயர்க்கிறார். பல்வேறு மொழிகள் குறித்து ஆராய்ச்சி செய்து, திராவிட மொழிகள் அதே மாதிரி துருக்கி மொழி பற்றி எல்லாம் நிறைய ஆராய்ச்சி செய்துவிட்டு திருக்குறளை மொழிபெயர்க்கிறார். அப்ப இது எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து சொன்னதன் பிற்பாடு இங்கே உள்ள பலருக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது. இப்பவும் இதுகளெல்லாம் சொல்லித்தான் நாங்கள் சிலையை வைப்பதற்கான வாதாடி அந்த அனுமதியை பெற்றோம். திருவள்ளுவர் எங்களுக்கு முன்னரே 200 ஆண்டுகளுக்கு முன்னரே ஜெர்மனிக்கு வந்து விட்டார். அவர் திருக்குறளின் ஊடாக இங்கே வந்திருக்கிறார். அவரை பற்றி இவ்வளவு விடயங்கள் இந்த ஜெர்மனியினுடைய மியூசியங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப இவைகளை எங்களுக்கு கிடைத்தவற்றை எடுத்து காட்டி இது இப்படி ஒரு சிலை இருப்பது நல்லது என்று சொன்னோம். இப்ப அடுத்த கட்டமா நாங்க என்ன சிந்தித்திருக்கிறோம்னா, அது அவர்களே சொன்ன விடயம் என்னவென்றால், பாடசாலைகளுக்கு சென்று அங்கே உள்ள பிள்ளைகளோடு திருக்குறள் பற்றி திருவள்ளுவர் பற்றி உரையாடுவது, அவர் கூறிய குறள்கள் பற்றிய விவாதங்களை கருத்துரைகளை பாடசாலை மட்டங்களிலே உருவாக்குவது என்று அவர்கள் எங்களுக்கு ஒரு ஐடியா தந்திருக்கிறார்கள். நாங்கள் இப்பெல்லாம் பொங்கல் விழா நடக்கிறது, இவைகள் முடிந்து நாங்கள் கொஞ்சம் இப்பதான் திருவள்ளுவர் சிலையும் திறந்து எல்லாரும் கொஞ்சம் ஓடி களைத்து போய் இப்ப கொஞ்சம் இதா நிற்கிறோம். இந்த கட்டத்துல நாங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். அப்ப நிறைய பேர் இந்த சிலையில நாங்கள் 3 குறள்களை அதில் அச்சிட்டு இருக்கிறோம்.
ஒன்று பொருள் யார் யார் வாய் கேட்பினும் என்ற குறள், சுழன்றும் ஏற்பினது உலகம் என்ற குறள், கற்க சொல்ல கற்றவை கற்பவை கற்றவின் என்ற குறள். அப்ப இதெல்லாம் இன்றைய காலத்துக்கு தேவைதான். இன்றைக்கு பார்த்தோம்னா இளம் சமுதாயம் கல்வியிலே அக்கறை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஒரு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில நீங்கள் எப்படி இருந்தாலும் வாழலாம் என்ற சூழல் வந்திருக்கிறது. அப்ப அது மற்றது காணுகிற இந்த டிக்டாக்ல வாரது, இன்ஸ்டால வாரது எல்லாவற்றையும் நம்புகின்ற ஒரு சூழல். அப்ப இந்த குறள்களை அவர்கள் ஆர்வமாக வாசிக்கிறதையெல்லாம் நாங்கள் கவனிக்கிறோம். அது 3 மொழியிலையுமே அதை போட்டிருக்கிறோம் திருக்குறள் அந்த சிலையில வந்து. இப்ப இருந்து இல்ல போகிற அத்தனை பேரும் அதை நின்று வாசித்து விட்டு போகிறார்கள். அவர் யார் என்ற கேள்வியை எங்களிடம் கேட்கிறார்கள். நாங்கள் இதை எங்களால் முடிந்த அளவு கொண்டு போவோம். நன்றிதான். உங்களுக்கு யாரும் தெரிஞ்சாக்கள் ஜெர்மன் பேசுறவர் தெரிஞ்ச நான் உங்களுக்கு நிச்சயமா அறிமுகப்படுத்துறேன். அது அப்படிதான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இந்த தளம் அப்படிப்பட்ட ஒரு தளம். அடுத்ததாக அருந்ததி மாஸ்டர், அதுக்கு அடுத்ததாக வரதா ஸ்ரீநாத மாஸ்டர் கனடாவில் நீங்க பேசுங்க. அவ பேசினா அப்புறம் நீங்க ரெடியா இருந்தோ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சபேசன் மாஸ்டர் அவர்களே. மிகவும் அருமையாக வள்ளுவர் யார் என்று கூறி மற்றது திருவள்ளுவர் என்ற குறளை பற்றியெல்லாம் கூறினீங்க. இந்த அரவாசி கேள்விக்கு மறுமொழி இப்போ நீங்கள் கூறிட்டீங்க. நான் கேட்க வேண்டியது எல்லாம் கேட்டுட்டேன். ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னு உங்களுக்கு இந்த திருவள்ளுவர் சிலை வைக்கணும் என்று எப்படி உந்துதல் கிடைச்சது? என்னத்துக்காக நீங்கள் யோசிச்சு? இது ஒரு ஈஸியான வேலை இல்லை. அது வெளிநாட்டில் தமிழ் தெரியாத இடத்துல இப்படி ஒரு சிலை நிறுவ வேணும் என்று உங்களுக்கு என்ன உந்துதல் கிடைச்சது? எப்படி அதுக்கு ஒரு ஆர்வம் இருக்க வேணும் அல்லது ஒரு கடவுளால் சொல்லப்பட வேணும்? உங்களுக்குள்ள என்னென்ன அந்த ஒரு சக்தி வந்ததுன்னு கேட்குறேன். இதுல என்னை அறிமுகப்படுத்திய ஊடகவித்தர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னது மாதிரி, நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முறை என்னுடைய திருமணத்தை தமிழில் செய்ய வேண்டும். நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய நிகழ்வுகள் தமிழில் நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உள்ளவன் என்ற அடிப்படையில் அப்போ நான் தமிழில் திருமணம் செய்வதென்றால் அதற்கான மந்திரங்கள் எது என்று தெரிய பொழுது அது திருக்குறளில் தான் இருக்குது. திருக்குறளில் ஏறக்குறைய எல்லாமே இருக்கிறது என்ற பொழுது நாங்கள் அந்த திருக்குறளை அடிப்படையாக வைத்து என்னுடைய அப்போ ஒரு ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு திருக்குறள் மீது ஒரு ஆர்வம் இருக்கிறது. அது குறித்த தேடலும் இருக்கிற ஒருவன் தான் நான். அப்போ இதற்கான அந்த முக்கியமான ஒரு பொறி என்பது எங்க வந்து என்று சொன்ன ஸ்டுட்கார்ட் நகரத்திலே, இங்கே இருக்கிற ஸ்டுட்கார்ட் நகரத்திலே லிண்டன் மியூசியத்திலே ஜெர்மனியில இருக்கிற அதிலே முனைவர் சுபாசினி, கேள்விப்பட்டீங்களோ தெரியாது, தமிழ் மரபு அறக்கட்டளை சேர்ந்த முனைவர் சுபாசினி அவர்கள் ஒரு திருவள்ளுவர் 2 சிலைகளை அங்கே வைக்கிறார், மியூசியத்துல வைக்கிறார். அவரும் முதலிலே வீதியிலே வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து சரிவரவில்லை. அப்ப அவர் அங்கே அப்படி ஒரு மியூசியத்திலே வைத்து நாங்கள் எல்லாம் எங்களை அழைக்கிறார். நாங்கள் எல்லாம் அந்த நிகழ்வுக்கு போகின்ற பொழுதுதான் இப்படி ஒன்றை திருவள்ளுவர் சிலை நாங்கள் இப்ப மியூசியத்துல வைத்தோம் என்றால் சுட்காட் இருப்பவர்களே அதை போய் பார்ப்பார்களா என்றால் உண்மையிலேயே கிடையாது. இப்ப நான் கூட சுட்காட்டுக்கு போனால் இதற்காக அதன் பிறகு லிண்டனுக்கு போய் அந்த லிண்டன் மியூசியத்துக்கு போய் பார்ப்பேனா என்றால் அது வாய்ப்பு குறைவுதான். அப்ப எல்லோரும் அவரை பார்க்கிறது மாதிரி எப்படி எங்களோட ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு சிலையை வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இதற்கு அடிப்படை காரணம் அவர் மீது உள்ள பற்று. அது 2வது அதை என்னை தூண்டியது வந்து முனைவர் சுபாசினி அவர்கள் இதை சிலையை வைத்தது. அது அந்த நேரம் வந்து அந்த நிகழ்வுக்கு போன எல்லாருக்கும் அந்த எண்ணம் வந்தது. அது ஒரு கூட்டு எண்ணம் தான், ஒரு கூட்டு எண்ணமாக கூட்டு விருப்பமாக அது வருகின்ற பொழுது நாங்கள் மற்றது எங்களுடைய இந்த வீதி வந்து இதில் ஒரு 30 தமிழ் கடைகள் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் லண்டன் மாதிரியோ கனடா மாதிரியோ அல்லது பாரிஸ் மாதிரியோ ஜெர்மனி கிடையாது. எங்களை பல்வேறு இடங்களிலே பிரித்து விட்டார்கள். இப்பொழுதுதான் நாங்கள் எங்களுக்கென்று சொல்லி ஒரு மைய பகுதி அமைக்க வேண்டும் என்று மெதுவாக ஒரு இடத்திலேயே அதிகமான கடைகளை கொண்டு வருகின்ற ஒரு எண்ணத்தோடு கடைகளையும் கொண்டு வந்து இங்கே தமிழர் திருவிழாவை உருவாக்கியதன் காரணமும் அதுதான். ஒரு இந்த வீதி வளர வேண்டும் என்று. அப்ப இந்த வீதியில ஒரு சிலை இருப்பது நல்லது, அது திருவள்ளுவர் சிலையாக இருப்பது மேலும் நல்லது. அடுத்தது இப்ப பொதுவாகவே திருவள்ளுவர் என்பவர் தமிழர்களுக்கானவர் மட்டுமில்லை. அவரை நீங்க குறளை பார்த்தீர்கள் என்றால் அவர் உயிர் உலகு என்றுதான் பேசுவார். அவர் மனிதன் என்று கூட பேசினாரான எனக்கு தெரியாது. உயிர் என்று அவற்ற குறள் வரும், உலகு என்று குறள் வரும். அப்போ ஒரு உலகம் முழுவதற்குமாக பேசிய ஒருவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரேயே நாங்கள் ஒரு அறிவு பெற்ற நாகரிகம் அடைந்த இனமாக இருந்தோம் என்பதற்கான அடையாளம் தான் திருவள்ளுவர் சிலை இல்லையா? ஒரு காலத்துல ஒரு நாகரிகம் அடையாமல் பல்வேறு இனங்கள் இருந்த ஒரு காலத்துல உலகத்திற்கு நீதி சொல்வது மாதிரியான ஒரு அறிவோடு நாங்கள் இருந்தோம் என்ற அடையாளத்தை இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். அகதியாக வந்த நாங்கள் இந்த அடையாளத்தை வைக்கணும் என்ற ஒரு 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 எண்ணம் தான். அது எண்ணம், அதன் அடிப்படையில் தான் இதை நாங்கள் செய்தோம். பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் இதில் சொல்லாமல் விட்ட சொல்ல மறந்த காரணங்களும் இருக்கிறது.
சிறப்பு. இதுல மிக்க சொல்லாம வந்த நன்றி. ஒரு ஏனென்றா காரணம் இது வந்து இது ஒரு நல்ல ஒரு சேவை ஒன்று செய்திருக்கிறீங்க. மிக்க நன்றி. 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 இதுல அடுத்ததாக வந்து திருவள்ளுவர் யார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதே போன்று அந்த திருவள்ளுவரின் வடிவம், அதாவது வந்து இப்படித்தான் தாடியுடன் இருப்பார், இளத்தாணியுடன் எட்டுடன் இருப்பார் என்றது யாருக்குமே தெரியாத ஒன்று என்பதும் ஒரு உண்மையான தகவல். அதை பற்றி சபையம் கொஞ்சம் சொல்லுங்க. அது பலருக்கு தெரிந்திருக்கலாம். திருவள்ளுவருக்கான முதலாவது வடிவம் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லிஸ் துறை 1700களில், எனக்கு சரியான ஆண்டு ஞாபகம் இல்லை, வெளியிட்ட ஒரு நாணயத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் ஒரு பௌத்த துறவி மாதிரி தான் அவருக்கு தோற்றம் கொடுக்கப்பட்டிருக்கு. தலையிலே ஒரு குடையும் வைத்தது மாதிரி. நீங்கள் இதில் தேடி பார்க்கலாம், கூகுளில் தேடி பாருங்கள், எல்லிஸ் என்று சொல்லி எல்லிஸ் திருக்குறள் என்று கொடுத்தாலே அந்த உருவம் வரும். அப்ப அவர் வெளியிட்ட இதிலே வந்து அந்த காலத்திலே அவர் ஒரு பௌத்தர் என்ற ஒரு இதுதான் இருந்தது. அதன் பிறகு இல்லை, அவர் ஒரு வைதிக மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் என்ற அடிப்படையில் இந்த தாடியோடு சில உருவங்களை உருவாக்கி கொண்டு வந்த ஒரு கட்டத்திலே பின்னர் நான் நினைக்கிறேன் அவருடைய பேர் வேணுகோபால சர்மா, அவர் உருவாக்கிய திருவள்ளுவர், அந்த பேர் சரியா சொல்கிறேனா தெரியவில்லை, அந்த உருவத்தை அதன் பிறகு ஒரு பொது உருவமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். உங்களுக்கும் வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம் என்ற மாதிரி தான் அது கடைசியில் அமைந்தது. அதாவது ஒரு சாமியார் மாதிரி தாடி முடி, ஆனால் கடவுள் அந்த சமயம் சார்ந்த அடையாளங்கள் இல்லை. இப்படியான ஒரு சமரசத்துக்கு வந்த ஒரு உருவம் தான். நாங்கள் இதை ஒரு அறிவின் அடையாளமாக, ஒரு பழம் தமிழர்களுடைய ஒரு தோற்றமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த உருவத்தை தொடர்ந்து பயன்படுத்தலாம். எங்களுடைய திருவள்ளுவருடைய உருவம் அவர் யார் என்பது தெரியாத மாதிரி அவருடைய உருவமும் தெரியாது என்பதுதான் உண்மை. நன்றி. அடுத்ததாக கனடாவில் இருந்து வரதராஜன் மன்னாதன் அம்மா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலே சபேசன் எங்களை திருவள்ளுவர் காலத்துக்கும் அதுக்கு பிற்பட்ட காலத்துக்கும் தற்காலத்தையும் கொண்டு வந்து மிக அழகாக தன் உரையை ஆற்றியிருந்தார். அவர் தன்னுடைய விவாகத்தை திருவள்ளுவர் மூலமாக தமிழ் முறையிலே நடத்தினார் என்பதை கேட்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த சமயத்திலே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு கனடாவிலே எனது ஒன்றுவிட்ட தம்பியாருடைய மகனுக்கு கல்யாணம். அவர் வெளிநாட்டிலே பிறந்த பிள்ளை, தமிழ் படிக்கவில்லை. இருந்தாலும் திருவள்ளுவரை அதற்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பம் என்னுடைய தம்பிக்கு இருந்தபடியாலே கல்யாணம் முடிந்து ஒரு சிறு பரிசை வருபவர்களுக்கு கொடுப்பது ஒரு வழக்கமாக இருக்கு. என்னுடைய தம்பியார் இதனை உங்களுக்கு இப்படியாக ஒரு கார்டு, இதுல என்ன எழுதப்பட்டிருக்கிற என்றால் 10 திருக்குறள். அவர் என்னைத்தான் கேட்டார், அக்கா செய்து தாங்கோன்னு சொல்லி. நான் என்ன செய்தேன் என்றால், அகர முதல எழுத்தெல்லாம் என்று ஆனாவிலே தொடங்குகிறது திருக்குறள். அந்த திருக்குறள் முழுவதிலும் ஆனா வரிசையிலே குறள்களை தொகுத்தெடுத்து 10 குறள்களை தொகுத்தெடுத்து பின்பு அவற்றை மொழிபெயர்த்து வேறு ஆங்கில மொழிபெயர்ப்பு நேரடியாக மொழிபெயர்த்தேன். ஆங்கில மொழிபெயர்ப்பை பிறரிடமிருந்து எடுத்தேன். அப்படியாக 2 பக்கமும் இந்த கார்டிலே திருவள்ளுவர் வருகிறார். இது இங்கே இந்த மணமக்களுடைய கல்யாணம் முடிந்த பிறகு விருந்தினருக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அதை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அதன் பின்பு ஒரு சிறு கேள்வி என்னிடம் இருக்கிறது. திருவள்ளுவரை சில காலமாக பௌத்தர் என்றார்கள், சமணர் என்றார்கள், சைவர் என்றார்கள், மதம் இல்லாதவர்கள் என்று சிலர் சொன்னார்கள். அதில் அர்த்தமில்லை. ஆனால் திருவள்ளுவர் உடைய திருக்குறள் திருமூலர் வழி வந்தது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. தேவர் குறளும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று கூறப்படுகிறது. இதை நாங்கள் இதை ஒத்துக்கொள்வோமானால்
திருவள்ளுவர் திருமூலர் வழிவந்த அந்த தத்துவத்தை கொடுத்தார். ஆனால் திருமூலர் வேதத்தை முன்வைத்தார் என்றும் சைவ சித்தாந்தத்தை முன்வைத்தார் என்றும் கூறப்படும். அந்த முறையிலே திருவள்ளுவர் ஒரு சைவர் தான் என்று நாங்கள் சொல்ல முடியுமா? வேறு சிலர் யாரும் சொல்லி இருக்கிறார்களா என்று தயவு செய்து சொல்லுங்கள் சபேசன். ஆமாம். இல்லை, இந்த விவாதம் என்பது அவர் குறித்து ஒரு மீள திருக்குறள் வருகிறது. இப்ப நாங்கள் பார்த்தோம் என்றால் திருக்குறள் இடையில நீண்ட காலம் காணாமல் போய்விட்டது. அதையும் நாங்கள் சொல்ல வேண்டும். என்னவென்றால் அது குறிப்பிட்ட சிலர் புலவர்கள் மத்தியிலே ஆங்காங்கே மனனம் செய்யப்பட்டும் அல்லது ஆங்காங்கே ஓலைச்சுவடிகளாகவும் இருந்தே தவிர அது மக்கள் மயப்படுத்தப்பட்டது மிக அண்மையிலே தான். இப்ப இடையிலே திருக்குறள் பற்றிய யாரும் கதைக்காத ஒரு காலமும் வந்தது. ஏன் அப்படி திருக்குறள் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வியை நாங்கள் தேடுகின்ற பொழுது, அப்ப நான் இதை பார்க்கின்ற பொழுது இது பிறகு மீள மக்கள் மயப்படுத்தப்படுகின்ற அந்த காலத்தில் நான் சொன்ன மாதிரி இதுக்கு நிறைய மொழிபெயர்ப்புகள் வருகிறது. கவனத்தை பெறுகின்ற ஒரு காலகட்டத்தில் தான் திருப்பியும் இந்த விவாதம் வருகிறது. நீண்ட காலமாக அது ஒரு இந்து மத நூல் இல்லை, அது ஒரு பௌத்த மத நூல் என்ற கணிப்பில் தான் அதை பலர் ஒதுக்கியும் வைத்திருந்தார்கள். அல்லது அதனுடைய சைவத்தின் எழுச்சியோடு அது கொஞ்சம் பின்னுக்கு போய்விட்டது என்பது வரலாற்று ரீதியான உண்மைதான். ஆனால் பின்னர் அதிலே பல விவாதங்கள் இருக்கிறது. இப்ப நான் சொன்ன மாதிரி தாமரை கண்ணன் என்று சொல்லி வருகிறது, இந்திரன் என்று சொல்லி வருகிறது. அப்ப இது வைதிக மதம் சார்ந்தது. அல்லது சைவ சமயத்திலே உள்ள சில சித்தாந்தங்களை திருக்குறள் பேசுகிறது, அதனால் இது சைவம். ஆனால் என்னவென்று சொன்னால் இதைத்தான் பௌத்தமும் சொல்லுகிறது, இதைத்தான் ஆசீவகத்திலேயும் சொல்லுகிறது. அவர் பேசுகின்ற கருத்துக்கள் நல்ல கருத்துக்களை எல்லா மதங்களும் எங்கேயோ இடத்தில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அவர் என்ன மதம் என்று எங்களுக்கு தெரியாத விட ஒன்று சொல்லலாம், திருக்குறள் எந்த மதத்திற்கும் உரியது இல்லை என்பதை அடித்து சொல்லலாம். அது எந்த மதத்தோடும் நிற்கவில்லை, அது எந்த மதத்தோடும் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாமல் மக்களோடும் மக்களுடைய சிந்தனைகளோடும் மக்களுக்கான பொதுவான வழிகாட்டலாகவும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டே தவிர அது திருக்குறள் அதை செய்யவில்லை என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் அவர் திருவள்ளுவர் சொல்ல இந்துவா இருந்திருக்கலாம் அல்லது பௌத்தரா இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய படைப்பு பொதுவானது என்பதைத்தான் நான் இதுல ஆணித்தரமாக சொல்லுகிறேன். இந்த படைப்புல அது பிற்காலத்திலும் இப்ப திருவாசகம் அல்ல தேவாரங்களில் கூட திருக்குறளில் கையாண்ட சொற்கள் மீள கையாளப்படுகிறது. அப்படி இல்லை என்று சொல்லல அந்த சொற்கள். அதே மாதிரி திருக்குறளுக்கு முன்னர் வந்த இலக்கியங்களையும் என் தொல்காப்பியத்திலையும் திருக்குறளில் வந்த சொற்கள் கையாளப்பட்டிருக்கிறது. அப்ப இதை வைத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமரசமான முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், திருவள்ளுவர் எல்லோருக்குமானவர் என்று சொல்வதுதான் தமிழர்களுடைய மீட்சிக்கும் முன்னேற்றத்துக்கு நல்லது. அவரை ஒரு குறிப்பிட்ட மதமாக அடையாளப்படுத்தி விடுவோமானால் ஏதோ ஒரு காரணத்தை வைத்து அது ஒன்று திருக்குறளுக்கும் விரோதமானது. நான் சொன்ன மாதிரி அவரை இந்து என்று சொன்னோம்னா இந்து மதம் பேசுகின்ற பல்வேறு அந்த வேதம் பேசுகின்ற பல்வேறு விடயங்களுக்கு எதிராக அவர் பேசுகிற பொழுது நாங்கள் எப்படி அடையாளப்படுத்தி விட முடியும்? அடுத்து அவரை ஒரு சீர்திருத்தவாதியாகவும் நாங்கள் முன்னிறுத்தவும் இல்லையா என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இந்த விவாதம் ஒரு 400-500 வருடமாக இருக்கிறது. இன்னும் 400-500 வருடங்கள் இந்த விவாதம் இருக்கத்தான் போகிறது. அப்ப நான் சொல்லுவதுதான் முடிவு என்று நான் சொல்லவில்லை, நான் என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன். நீங்கள் சொல்வது மிகவும் உண்மை. அவரை நாங்கள் ஒரு மதத்துக்குள்ளே பூத்தி வைக்க முடியாது. அவர் எல்லா மதங்களுக்கும் பொதுவான ஒருவர் என்று நாங்கள் கொள்வது நன்றாயிருக்கும். நன்றி. நன்றி. அடுத்ததாக ஜெர்மனியிலிருந்து ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் அவர்கள். ஐயா, நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். அழகான ஒரு சேவையை செய்திருக்கிறீர்கள். அது என்னவென்றால், ஜெர்மனியிலே நம்முடைய தமிழ் பணி ஒன்று நிலை பெற்றிருக்கிறது. அழகான சேவையை செய்திருக்கிறீர்கள். இதனை நாங்கள் தேடி பார்க்கும் போது விவிலியம், திருக்குறள், சைவ சித்தாந்தம் இதனை ஆய்வு செய்த மூனா தெய்வநாயகம் பிள்ளை அவர்கள் இவர் தோமையார் காலத்தவர் என்று குறிப்பிடுகின்றார். இதனை ஆய்வு செய்த பலர், அதாவது நீங்க எல்லிஸ் துரை அவர்கள் ஒரு பொறுப்பான ஒரு பதவியிலே இருந்தவர், ஆட்சியாளர் பதவியிலே இருந்திருக்கின்றார். இதனை
நெறிப்படுத்திய யூஜி போப் அவர்கள் திருவாசகத்தை கண்டு உருகினார். அதே செயற்பாட்டை இந்த திருக்குறளிலே நாம் காணுகின்றோம். திருக்குறளை ஆய்வு செய்தவர் அல்ல, அதனை மொழிபெயர்த்தவர்கள் தோமஸ் பெஸ்கி, வீரமாமுனிவர் என்று சொல்லி எல்விஸ் அவர்களும் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். ஜெர்மன் மொழியிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இவர்களினாலே. இந்த வீரமாமுனிவர் அவர்கள் இதை என்ன செய்தார்கள் என்றால், அங்கே இருந்து வந்தார்கள், வெளிநாடுகளில் இருந்து வந்தார்கள் வேதம் போதிப்பதற்கு. வேதம் போதிக்க வந்தவர்கள் இந்த திருக்குறளிலே கிறிஸ்தவ உண்மைகளை கண்டார்கள். இந்த கிறிஸ்தவ உண்மைகள் என்று சொல்லப்படும் பொழுது அது கிறிஸ்தவத்துக்கு அப்பால் ஜூத உண்மைகளாகவே இருந்திருக்கின்றன. ஜூத உண்மைகள் என்று நாம் தேடும் பொழுது அவைகள் எத்தனையோ தமிழிலே இருந்திருக்கின்றன. ஆகையினாலே தான் இதிலே கண்ட அவர்கள் இங்கே கிறிஸ்தவம் போதிக்க வந்து தமிழுக்கு வந்து இதிலே மயங்கினார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இதே வேளையிலே இன்னொரு விடயத்தை இங்கு குறிப்பிடுகின்றேன். ஜெர்மனியிலே இந்த திருக்குறளின் சில பகுதி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. புலவர் நாசி கமலநாதன் என்று சொல்லி ரைனாயில இருந்தவர் இறந்து விட்டார். இவரினாலே இந்த புத்தகத்தினுடைய சில பகுதி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது திருமணம் பற்றி, தமிழ் திருமணம் பற்றி குறிப்பிடும் பொழுது எங்களுடைய கத்தோலிக்க சமயத்திலே, அதாவது வேட்டி உடுத்தி எல்லாம் திருமணம் செய்கின்ற முறைகள் இருக்கவில்லை. முதலிலே அதாவது முன்ஸ்டரிலே லியோனிஸ் என்பவருக்கு இந்த திருமணம் இடம்பெற்றிருக்கிறது. அருட்திரு ஜெயசேகரம் அடிகளார் இந்த திருமணத்தை நிறைவேற்றி வைத்தார். ஏனென்றால் அந்த இடத்திலே நான் இருந்தேன். அது தமிழ் திருமணமாக, அது முழுதும் தமிழ் திருமணமாக அது நிறைவேற்றப்பட்டதை கூறி உங்களுக்கு வாழ்த்து கூறி நிற்கிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த டாக்டர் ஜெகநாதன், கில்ஃபர்ட், ஈஸ்ட் லண்டன்லேருந்து நீங்க பேசணும். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்தில் திருவள்ளுவர் பற்றி வேற பேர் பேசியிருந்தாலும் இன்றைக்கு சபேசன் பேசுறது மிக விசேஷமா இருந்தது. நன்றி. ஏனென்று சொன்னால் நீங்கள் இதில் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறீங்க. அதாவது அவரை பற்றிய தகவல்கள் எல்லாம் புராண மரண முறையில் எழுந்தது பிற்காலத்தில் என்றும், இந்த உருவத்தை பற்றி நான் சொல்றதை வந்ததை ஊடகவைத்தவர் கிருஷ்ணமூர்த்தியை கேட்டு சொல்லிவிட்டார். அந்த அவருடைய உருவம் எக்ஸாக்ட் இல்லை என்ற மாதிரி. அப்ப மற்றது இந்த திருக்குறள்ல மெய் உணர்தல் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த கோட்பாடுகள்ல தெளிவான சொல்றார். கோட்பாடுண்டா என்ன? வேதாகம் தான். ஸோ நீங்க சொல்ற சரி என்றால் இவர் எல்லாத்துலையும் கொஸ்டின் பண்றாரு. அந்த விதத்துல யூ கேன் கெட் ஞானம் என்று நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அந்த விதத்துல நடக்க முடிய. நேற்று நான் சொன்னான், அறம் என்பது எல்லை இல்லாதன்னு சொன்னா எனக்கு தீர்ப்பா போச்சு. அறம் என்றது உண்மைதான், அது எல்லை விடாது. அறம் இல்லாதான் எல்லை இல்லாது. பொய் தான் என்னென்னலாம் சொல்லி கொண்டு போகலாம். சொல்லுவார்கள் இல்லையா, ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்றேன். நான் சொல்றது ஒரு மாயை வளர்க்கறதுக்கு எத்தனையோ 9 இல்லோ 90 900 மாயலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், சமயம் உட்பட. நான் ஐம் நாட் அகெயின்ஸ்ட் ரிலிஜன், ஆனா அதுல எல்லாத்தையும் நீங்க கேள்வி கேட்கணும். இல்லை ஒரு மாயை வளர்த்து கொண்டு போனால் அதான் எல்லை இல்லாதது. அறம் உண்மைன்றது எல்லை உள்ளது. 2வது பாயிண்ட் இந்த நீங்க சிலைக்கு என்ன என்று கேட்டீங்க. நான் பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கல, பேச்சாளரை மறந்து போனேன். கேட்டார் மாணவர்களே தமிழ்ல எத்தனை சொல்லுண்டு ஒரு பாயிண்ட் பண்ணி ஆன் சமரா சரியா சொல்லல 242. உடனே அவர் சொன்னார் 247 சிலை எழுப்பி ஒன்றுக்கும் ஒரு சொல்ல வைக்கணும் என்று சொல்லி. நீங்கள் சொன்னோடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. அதனுடைய உங்களோட சேவை ஒரு பெரிய சேவை. பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மற்றது நல்லா சொன்னீங்கள். இத அவரை சமயம் இனம் காண்பது திருக்குறளுக்கு ஒரு அவமரியாதை என்ன மாதிரி என்று சொன்னால், குறளில மயங்காதவர் இல்லை. குறள் மூலமாக ஞானம், வேற விதத்துல ஞானம் அடைவர்கள் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா இவரை எல்லாத்தையும் கவனிக்கிறார். ஒரு சினிமா பாட்டு, எனக்கு இந்த பழைய பாட்டுல விருப்பம். இந்த தளத்துல ஒரு நான் போட்டு நான் அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, வள்ளுவர் சொல்லே வேதமாமா. தட் மீன்ஸ் வேதத்தை பற்றி வள்ளுவர் இதை படிங்கோன்னு சொல்லி. அடுத்த வேற சொல்லுது வெள்ளையன் பாராட்டி வேண்டிய நூலாக்கினான்னு சொல்லி. நீங்க யூடியூப்ல தேடி பாருங்க, வள்ளுவன் சொல்லி வேதமாமன்னு சொல்லி. நல்ல ஒரு பாட்டு. மற்றது எனக்கு ஒரு அறியாமைக்கு மன்னிக்கும், எனக்கு இந்த ஹிஸ்டரி எல்லாம் வெரி வீக். நீங்க 2000 ஆண்டுன்னு சொன்னது ஏடியா, சாரி பிசியா? தட் மீன்ஸ் 4000 இயர்ஸ். இப்ப இன்றைய காலத்துல இருந்து அப்படியா? நீங்க 2000 இண்டையில இருந்து 2000 சொன்ன, அதாவது பிசி 31 அது ஒரு 4-5,000 இயர்ஸ். இல்ல இல்ல, அப்படி இல்லை. அது கடைச்சங்க காலம், அதோட தான் அவரை சேர்க்கினமே தவிர அதுக்கு ஆக முதல் இல்லை. எனக்கு தெரிஞ்சில்ல. இல்ல இல்ல, ஏன்னு சொன்னா இந்த தளத்திலேயும் சொல்றார்கள்,
திருவள்ளுவர், ஜீசஸ் கிரைஸ்ட், புத்தர் எல்லாம் அவ்வளவு பெரிய கால இடைவெளியில் இல்ல, கிட்டத்தட்ட ஒரே டைம் மாதிரி தான் சொல்லி கொண்டு வரார்கள். எனக்கு அதான் அதே கணக்குத்தான். அதுவும் 2000 2000 ஆண்டுக்கு முன்னாடி. இன்னொன்னு சொல்லணும், இந்த பாலச்சந்தர் கே பாலச்சந்தர் இயக்குனர் திலகம் பட்டம் பெற்றவர். அவருடைய கலாகேந்திரா ப்ரொடக்ஷன்ல திருவள்ளுவரோட அகர முதல எழுத்து எல்லாம் ஆதிபவன் அந்த பாட்டோடு தான் வருகிறது. எனக்கு அந்த பாலச்சந்திர படங்கள் எல்லாமே விருப்பம். அப்ப அவரே அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து என்னுடைய ப்ரொடக்ஷனுக்கு அதை சொல்லித்தான் காட்டுறேன். நல்ல ஒரு பேச்சு, நல்ல தகவல்கள், மிக்க நன்றி. நன்றி. அடுத்தாக ரவீன் திரு, உங்களை அறிமுகப்படுத்திட்டு நீங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க எங்கேயிருந்து பேசுறீங்க எல்லாம் சொல்லணும். ஆமா, வணக்கம் எல்லோருக்கும். நான் இன்றைக்குத்தான் இந்த இப்படி ஒரு தளத்துல வந்திருக்கிறேன். நண்பர் சபேசன் ஃபேஸ்புக்கில் இதை பகிர்ந்திருந்தார். அப்பதான் எனக்கு இது இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு இதுல வந்த நான் உண்மையில நானும் ஜெர்மனியில் அன்றிருக்கிறேன். ஜெர்மனியின் தெற்கு பகுதியில முதல்ல அந்த ஸ்டுட்கார்ட் நகரத்துல ஒரு சிறிய சிலை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது என்றெல்லாம் சபேசன் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட அதுல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல தான் நான் இருக்கிறேன். ஆனா நான் இது வரைக்கும் அங்க போயில. ஆனா சபேசன் திறப்பு விழாவுக்கு திருவள்ளுவர் சிலை வச்ச அந்த திறப்பு விழாவுக்கு நான் போயிருந்தேன். நான் மிகவும் சந்தோஷமா, அவ்வளவு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்ச்சி அது. அடுத்தது சபேசன் பேச்சு உண்மையில எனக்கு ஒரு ஆர்வ கோளாறுல வர விஷயமா இது இல்லை. இது ஒரு ஆழமான ஆய்வும் தேடுதல்களும் அதை பற்றின திருக்குறளை பற்றிய இந்த உரை சபேசனின் அதை நோக்கிய பார்வையை பற்றி எனக்கு உண்மை ஆச்சரியப்படுத்த வச்சுட்டு, சும்மா ஆர்வக்குள்ளார எல்லாரும் சொல்லிட்டு போகலாம். என்ன, அது அப்படி இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தேடல். பாராட்டுக்கள். அடுத்தது உண்மையில ஜெர்மனியில இருக்கிறோம். ஜெர்மனி ஒரு தத்துவத்துக்கு ஒரு முன்னோடியான நாடு. கிரேக்க தத்துவங்களுக்கு பிறகு தத்துவ ஞானிகள் ஜெர்மனியில தான் இருக்கிறார்கள். ஆனா எங்கட தமிழ் சமூகத்துல மாபெரும் திருவள்ளுவர் ஒரு தத்துவ ஞானியாத்தான் நானும் பாக்குறேன். ஆனா எனக்கு உள்ள இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த இப்ப மனித இனம், ஹோமோசேபியன்ஸ், அதுகளை பற்றி எல்லாம் புத்தகங்கள் அதுல எல்லாம் நாங்க வாசிக்கிறோம், படிக்கிறோம். ஆனா மனித இனம் தொடங்கினது இந்த விவசாயம். திருவள்ளுவரும் பாடியிருக்கிறார் உழவை பற்றி எல்லாம். ஆனா இந்த நாகரிகங்கள் படிப்படியா வர்றதும், உழவு தொழில்களுக்குள்ள விவசாயங்கள் வாரது, இதுல எல்லாம் இருக்குது. எல்லா மொழி எல்லாம் வெவ்வேறு சிவிலைசேஷன்கள் எல்லாம் அது தொடங்கி இருக்குது. ஆனா இந்த உழவு தொழிலையும் அதுக்கு இந்த தைப்பொங்கலை நாங்க கொண்டாடுறோம். இதுக்கு முதலே இதெல்லாம் வந்துட்டுது. அப்படி இருந்தும் நாங்க தமிழர்கள்லாம் அதை கொண்டாடுறோம், மொழியை நாங்க கொண்டாடுறோம். இப்ப மனித இனம் தொடங்கினது இங்கதான் இல்லை. அது எங்க தொடங்கி சென்றது, அது ஆராய்ச்சிக்கு நாங்க போனோம்னு சொன்னா அது எங்கேயோ போகுது. ஆனா இது தமிழர்கள் மத்தியில இதுகளை இந்த விவசாயத்தை நாங்க கொண்டாடுறதும் அல்லது அதை வணங்குறதும், மொழியை நாங்க கொண்டாடுறதும், திருவள்ளுவரை ஒரு பெரிய தத்துவ ஞானியா நாங்க கொண்டாடுறதெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஆனா இந்த கொண்டாட்டங்கள், இந்த ஆச்சரியங்கள் எல்லாம் எங்களுடைய இந்த வட்டத்துக்குள்ளேயே அடங்கி இருக்குது. என்ன, ஆனா ஒரு கிரேக்க சோக்ரட்டிஸையோ இது எடுத்தோம்னு சொன்னா உலக பிரசித்தி எவ்வளவோ பெருசா பறந்து வளர்ந்து போயிட்டு இருக்கிறோம். இது எப்படி அது நடந்தது? ஏன் எங்களுடைய தத்துவ ஞானிகளோ, எங்களுடைய மொழியோ, எங்களுடைய கண்டுபிடிப்புகளோ ஏன் அங்க இவ்வளவுக்கு பரவ இயலாம போனது என்று நான் யோசிச்சு பார்க்கிறேன். சில நேரம் இப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட எங்களுடைய உதாரணத்துக்கு ஒரு அம்மா கேட்டிருந்தா, சைவ சமயம் அப்படி என்று இல்லாம அவருக்கு அது அப்படி இருக்கலாமான்றது. நாங்க எப்போதுமே மனிதர்கள் நாங்க என்னோட சம்மந்தப்படுத்தி தான் பார்ப்பேன். அதையும் திருக்குறள்ல சொன்னதுன்னு சொல்லி சபேசன் உரையில இருந்தது. அவருக்கு மனைவி, தந்தை, எங்கு பிறந்தார் என்றெல்லாம் ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ளேயே தங்களை பொருத்தி அதுகளோட உருவாக்கி கதைகளை உருவாக்கினோம். புராணங்கள் மாதிரி கதைகளை உருவாக்கினோம். அது மாதிரித்தான் எங்களோட
இனத்தால சாதிக்கப்பட்ட சாதனைகள் எல்லாத்தையுமே நாங்க எங்களுக்குள்ளேயே குறுக்கி அடக்கி இதை வெளியில போக விடாம பண்ணிட்டோமோன்னு ஒரு யோசிக்க வைக்குது. ஆனா இதுகளெல்லாம் உடைத்து சபேசன் ஒரு முன்மாதிரியா இங்க இது வச்சதெல்லாம் மேல ஒரு பெருமை தக்க விஷயம். இன்னும் இப்ப நாங்க ஒரு புலம்பெயர்ந்த தமிழர்களாக எங்களுடைய இந்த போர்ச்சூழல் எங்களை சிதற அடிச்சு எல்லா உலகம் பரப்பினதுல ஒரு கெட்ட விஷயத்துல நல்லது நடக்கும் என்று சொல்லுவாங்களே, அது மாதிரி இது ஒரு உண்மையில நன்மையாகவும் நடந்திருக்குது. இப்ப அதை வச்சுக்கொண்டு உலகம் முழுக்க நாங்க வளர்ந்துறோம், உலகம் முழுக்க அந்த மொழிகளை நாங்க படிக்கிறோம், எங்களுடைய சாதனைகளையும் எங்களை நாங்க பெருமைப்படுத்தோம். ஜெர்மனிலேயே சொல்லுவாங்க, உன்னை நீ நல்லா விற்க தெரியும். அதுக்கு சொல்லிக்கல என்னடா இது விற்கிறதான்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இல்லை, எங்களை நாங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு வியாபாரி தன்னுடைய பொருளை இப்படி கூவி அதை விற்கிறான்ன்றது மாதிரி நீயே உன்னை சொல்றதுக்கு சொல்ற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க ஜெர்மன் மொழியில. அது முக்கியமாக ஒவ்வொருத்தரும் நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம். சிறப்புகள் சபேசன். நன்றி. நன்றி. உங்களுடைய நன்றிக்கு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுறது அருமையான தியானத்தின் பிறகு அருமையான பேச்சாளர்கள் வேண்டுமென்றா நேரம் கிடைக்கிற நேரம் இதே நேரம் கலந்து கொள்ளலாம், இல்லாட்டி காலமையும் கலந்து கொள்ளலாம் என்று கூறி இப்பொழுது திரேஸ் மரியதாஸ் ஓகே, ரைட். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சபேசன் ஐயா. நான் கொஞ்சம் தான் கேட்டேன். எனக்கும் சமயத்தை தாண்டி தமிழ் எது, எப்ப தமிழை தொடங்கினது, தமிழர் யார், நான் கிறிஸ்தவள் என்றபடியா கிறிஸ்துவம் யார் என்று நடுக்க நான் எல்லாத்தையும் முந்தி படிச்ச நான் முந்தி சமயமா நம்பினான் பேர்ந்து ஆய்வு கண்ணோட்டத்திலையும் நான் ஜெமினா யூனிவர்சிட்டியில படிச்சிடான். அதுல பல வீடியோக்களையும் போட்டிருக்கிறேன். நான் சமயம் சார்ந்தவள் இல்லை. நான் எனக்கு என்ன எது உண்மை, எது யார், இவர் யார், கிறிஸ்து யார், புத்தர் யார், இருந்தவையா உண்மையா, இப்படி எனக்கு உள்ள பல கேள்விகள். அப்ப அப்படி இருக்கேங்க நான் பைபிளை வாசிச்சு கொண்டு போனேன். நான் யூனிவர்சிட்டியில படிச்சாலும் பைபிளை வாசிச்சு கொண்டு போக எனக்கு தமிழர்கள் எல்லாம் இப்ப நீங்க மன்னிக்கணும், அது எந்த கருத்து, தமிழர்கள் நாங்கள் எல்லாம் யூதர்கள் மாதிரிதான் எனக்கு இருக்கு. ஏனென்றா நாங்கள் ஊரண்ட இடத்துல இந்த எகிப்துலதான் ஆரம்பத்துல யாக்கோப் இருந்தவர். அங்க இருந்துதான் இப்படி ஆரியர் மற்றது இந்த குருகுலம் எல்லாம் இந்தியாவுக்கு போடுது. அப்படியெல்லாம் ஆய்வு செய்து கொண்டு போய் இந்த 72ஆம் ஆண்டுதான் இந்த பைபிளை மொழிபெயர்த்தது. ஆனா இந்த பைபிள் எழுதப்பட்டது 1200க்கும் 165க்கும் முதல். கிறிஸ்து இல்லை இந்த கதை, தெரியும். அப்ப அப்படி பார்க்க இவங்கள் இந்த கிரேக்க மொழியில தான் எழுதுறது, எபிரேய மொழியில எழுதினவங்க இவங்கள் அப்பவே எல்லாத்தையும் கொண்டாடினாங்க. அப்பவே கொண்டாடிங்க. நாங்க நினைக்க கூடாது, நாங்க சும்மா எங்களோட சின்ன வட்டத்துக்கே வந்து பார்க்க கூடாது. அப்ப நான் இப்ப படிவா காட்டுறேன். விடுதலை பயணம் 23ல அதுல சொல்றாங்க, ஆண்டில் 3 முறை எனக்கு விழா எடுப்பாய், வயலில் நீ விதைத்து உன் உழைப்பின் முதல் பயன் கிட்டும் போது அறுவடை விழாவை ஆண்டு தொடக்கத்திலிருந்து வயலில் இருந்து உழைப்பின் பயனை ஒன்று சேர்க்கையில் கொண்டாடுவாய்ன்னு சொல்லி நாங்கள் 2000 ஆண்டு கதை கதைக்கிறோம். சரியோ, செல்வநாயகமே சொல்லிடுறாரு, எங்களுக்கு ஒரு மொழியும் ஒரு நூல்களும் இல்லை. நான் எனக்கு வாசிச்சேன், நூல்கள் ஒன்றும் இல்லை, வடமொழியில கிடைச்சாங்க. ஆனா நாங்கள் நினைக்கிறோம் சிலது இந்தியா முழுக்கும் தமிழா இருந்திருக்கலாம் என்று. வடமொழி தென்மொழி கொண்டு அதுல வடன்றது அந்த சமஸ்கிருதத்துல அது இல்லை என்று அது வேற எனக்கு அதை பற்றி கதைக்கிறேன்டா. அப்ப இந்த பொங்கல் அன்றைக்கே எப்ப 1200க்கும் 165க்கும் முதலே அவங்க கொண்டாடிட்டாங்க. நாங்க சும்மா எங்கட வட்டத்துக்கு ஒண்டி வந்த கொண்டாட நாங்க தான் பெரிய ஆகலன்றும் நினைக்க கூடாது. எனக்கு வாசிக்கணும். சிலது வேற நாட்டவர் கூட கொண்டாடி இருக்கேன். நான் தைப்பொங்கல் வரைக்கும் வேற நாட்டாக்களை கூட கேட்டேன். அப்ப அதுல இப்ப நான் யோசிக்கிறேன், இப்ப திருவள்ளுவருக்கு வருவோம். திருவள்ளுவருக்கு வந்தால் இது 1200க்கும் 165க்கும் இடையில எபிரேய மொழியில அவங்க எழுதிட்டாங்க 10 கட்டளைகள் இருந்தது. அப்ப 10 கட்டளைகள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3 தொடக்கம் 17 வசனங்கள்ல கிடக்குது. அதுல 3 வசனம் 4 ஒவ்வொன்றும் திருக்குறள்ல 2 வரிகள் 7 சொற்கள். அப்ப இந்த திருவள்ளுவர் கிறிஸ்து எல்லாம் உண்டாதான் இருந்தது. முதல் வந்த பாதிரியார் வீரமாமுனிவர், அவர் தான் தமிழ அகராதி எல்லாம் கண்டுபிடிச்சவர் வீரமாமுனிவர். அதுல நீங்க போய் பார்த்தா தெரியும். அப்ப இந்த இயேசுவோட இவர் இணைஞ்சு அப்படி செய்திருக்கலாமோ என்று சொல்லி கிடக்கு. ஏனென்றால்
இந்த பைபிள்ல இந்த 10 கட்டளைகள் முதலாவது என்ன முதலாவதுல கிடக்குது. என்ன தவிர வேற தெய்வங்கள் இல்லை, மேலே விண்வெளியிலும் கீழிலும் ஒன்றும் இல்லை, என் மீது அன்பு கூர்ந்து விதிமுறைகளை கடைபிடிப்பாயாக, உன் கடவுளாய் ஆண்டின் பேரை வீண பயன்படுத்துவதாக, ஓய்வு நாளை கடைபிடிப்பாயாக, உன்னை போல் உன் அயலானையை நேசிப்பாயாக, களவு செய்யாதே, பொய் சொல்லாதே, பிறர் மனைவியை கயம்பிடாதே என்று சொல்லி எல்லாம் 1.5 வரி, எல்லாம் 5 வரி, 5 சொற்கள் அல்லது 6 சொற்கள், 4 சொற்கள்ல 10ல. அப்ப எப்படி எங்க இருந்து எடுத்து திருவள்ளுவர் தனியா ஒரு ஆள் அப்படி எழுதிருக்காம, திருவள்ளுவருக்கு ஒரு தரம் திருவள்ளுவர் சொல்லாதீங்க. திருவள்ளுவருக்கு பேரே திருவள்ளுவர் இல்லை, அது முப்பால் கலைஞர், அறம் பொருள் இன்பம் என்றுதான் நாங்கள் அவரை சொல்ல வேணும். அவர் எந்த சமயமும் இல்லை. அப்ப இவங்களோட சேர்ந்து எழுதியிருக்கலாமோடு நான் யோசிக்கிறேன். என்னடா இந்த 10 கட்டளைகள், அதுல ஒவ்வொன்றும் ஒரு 1.5-2 வரிகள், இதெல்லாம் அப்பவே ஆனா 72ஆம் ஆண்டு தமிழ்ல மொழிபெயர்த்தபடியா தான் இது எங்களுக்கு தெரியும். இந்த பொங்கல் இருக்குது, கீரை இருக்கு, எல்லாம் நீங்க வாசிச்சு படிக்கணும், பழைய ஏற்பாடை வாசி படிக்கா தமிழற்ற முழுதும் இருக்கு. ஆனா எங்களுக்கு ஒரு ஆய்வுகளும் இல்லை, எங்களுக்கு ஒரு சான்றுகளும் இல்லை, எல்லாம் அழிஞ்சுட்டா. பின்ன எங்க ஒரு பூகம்பம் வந்தா என்ன சட்டன்ல அழிஞ்சிருக்கும், ஜெர்மன்ல அழிஞ்சிருக்கும், முழுதும் அழிஞ்சிருக்கும். குமரி என்று சில பேர் நம்பின, குமரி என்று ஒன்றுமே இல்லை. எனக்கு டாபிக். அப்ப நான் இதை மட்டும் சொல்லி அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்து சொல்லி கூட தேடும்போ இதான் குறுக்கி வச்சிருக்காங்க. இப்போ இத்தனையோ சமயத்துல இத்தனை நாட்டில் இவ்வளவு விஷயங்கள் தமிழ்கள் இருக்குது. அப்படி பார்க்க எனக்கு விஷயங்கள் இந்த யூதர்கள், நாங்கள் யூதர்கள் என்று நான் நினைக்கிறேன். இஸ்ராயல் நான் வீடியோக்கள் போடுறேன், இஸ்ராயல் மக்களும் ஈழத்தமிழர்களும் என்றும் ஆதாரத்தோட போறோம். எல்லாம் அப்படியே கிடக்குது. சமயத்தை தாண்டி மன்னிச்சு கொள்ளுங்க. எந்த நோக்கம் ஆய்வு யார் இயேசுவார் தமிழரார். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி ட்ரேஸ், நன்றி. அடுத்தது இதில் அறிவித்தல சொன்ன பிறகு கோஆர்டினேஷன் மாஸ்டர் பேசுற ரெடியா இருங்க. நாளைக்கு காலமே 9 மணிக்கு UK டைம் டாக்டர் சோழராஜன் அவர்கள் பேச வருகிறார். பேசியிருக்கும் தலைப்பு தெரிந்த மருத்துவம் தெரியாத ரகசியம். இந்த 11 மணிக்கு சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து பேச வருகிறார் பஞ்சாட்சர மாஸ்டர் பட்டினத்தார் அருள்மொழி சமூக பார்வையில். இந்த நாளைக்கு இரவு இதே நேரம் 8 மணிக்கு மிஸ்டர் கந்தையா ராஜமனோகரனும் டாக்டர் சசிகலா ராஜமனோகரனும் பேசியிருக்கும் தலைப்பு, இது தமிழ்ல தான் பேசுவார்கள், பொங்கல் ஃபெஸ்டிவல் ஹோப் கிராட்டிடியூட் யூனிட்டி நியூரோ சயின்ஸ் என்ற தலைப்பில் பேசுகிறார். இந்த தேர்ஸ்டேயும் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜினி நலந்தவனுடைய யோகா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த 11 மணிக்கு தமிழ்நாட்டிலிருந்து பேச வருகிறார் ஆனந்தி விஜய் அவர்கள். பேச இருக்கும் தலைப்பு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் கம்யூனிகேஷன் வித் மெடிடேஷன். இந்த ஒவ்வொரு தேர்ஸ்டேயும் 8 மணி போல நடைபெறுகிறது கதம்ப நிகழ்ச்சி. அதில் பாட வருவர்கள் வந்து பாடலாம், கருத்து, அதாவது படித்ததில் பிடித்த விஷயங்களை பற்றி கூட நீங்க சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் தியானத்தின் பிறகு அருமையான பேச்சாளர்கள் வித்தியாசமான தலைப்பில் பேச வருகிறார்கள். இப்பொழுது சீம்ஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல இருந்து புவனேசன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா சபேசன் ஐயா, என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும், நான் வேறு கற்பித்தலில் ஈடுபட்டபடியால் உங்கள் பேச்சு முடியத்தான் வந்தேன். என்றாலும் நீங்கள் மற்றவர்கள் கூறுவதை கேட்டு நீங்கள் என்ன பேசி இருப்பீர்கள் என்று உணரக்கூடியதாக இருக்கின்றது. முதலில் உங்களது சேவையை பாராட்டி உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். ஆனால் நான் நீண்ட நேரம் எடுக்க முடியவில்லை என்றால் நேரம் போய்கொண்டிருக்கின்றது. திருவள்ளுவரை பாரதி சொல்லும் பொழுது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்றுதான் கூறுகின்றான். அவன் அதாவது தமிழ்நாட்டில் இருந்தவன் வந்தாலும் வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று கூறினாலும் அது உலகத்துக்கு வள்ளுவன் உரியவன் என்றதை ஆணித்தரமாக கூறி வைத்துள்ளார். ஆனபடியே நாங்கள் பெருசாக கொண்டும் அவர் என்ன மாதிரி அவர் பிறந்தார் வளர்ந்தார் என்பதை பற்றி கவலைப்படாட்டியும் எங்கள் தமிழில் மீதும் சைவத்தில் மீதும் உள்ள எங்கள் ஒரு அக்கறை காரணமாக 1-2 கருத்துக்களை மட்டும் கூறி வைக்க விரும்புகின்றேன். சொல்லுவார்கள் அவர் தமிழை பற்றி ஒரு கதையும் இல்லை என்று கூறுவார்கள். அது உண்மையா பிழை. முதல் குறளிலேயே கடவுள் வாழ்த்திலேயே அவர் துவங்குவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு. அதாவது அகரம் என்று சொல்லப்படுகின்ற எழுத்தானது என் அறிவுக்கு எட்டிய வரை தமிழில் தான் உள்ளது, வேறு மொழிகளில் இருப்பதாக தெரியவில்லை. ஐயா சபேசன் ஐயா, நீங்கள் அதை படித்தா எனக்கு சொல்லுங்கள். அகரம் என்ற சொல்லு
தமிழில்தான் உள்ளது. அதாவது அதை கூறுவதன் மூலம் அவர் ஒரு தமிழன் என்பதை நிரூபித்து விட்டார் என்றுதான் நான் கூறுவேன். அது பிழை இருந்தால் நீங்கள் யாராவது எனக்கு சொல்லலாம். மற்றது அவர் அந்த சைவம் என்றதை பற்றி நான் கூறுவதற்கு காரணம் என்றால், கடவுள் வாழ்த்தில 9வது இதில் கூறுகின்றார், கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. அந்த எண்குணத்தான் என்பது சிவனுக்குரிய 8 குணங்கள் தான். அந்த குணங்கள் அது எங்களது ஆகமங்கள் எல்லாவற்றிலும் கூறப்பட்டுள்ளது. அந்த எண்குணங்களாவன தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், இயற்கை உணர்வினாதல், முற்றுமுணர்தல், இயல்பாகவே பாசங்களை நீங்குதல், பேரருள் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் இன்பமுடைமை என்று 8 குணங்களும் சிவனுக்குரிய குணங்கள் என்பது அவரே கூறியுள்ளார். அவர் சிவன் என்ற சொல்ல கூறவில்லை. நான் ஏதுகளை எல்லாம் கூறுவேன் என்றால், நாங்கள் இதில் பெருசாக ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லாட்டியும் நாங்கள் அவன் எனது பாட்டன் என்பதை கூறிக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்றதான் நான் கூறுகின்றேன். மற்றது இன்னொரு எனக்கு பிடித்த விடயம் என்னென்றால், நீங்கள் ஐயா சொன்னீங்கள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது திருவள்ளுவரை சொல்லிட்ட தான் சொல்லதை நீங்கள் கேட்கவே தேவையில்லை. அதாவது எங்கள் அறிவுக்கு தக்க மாதிரி எங்களது கருத்துக்களை அதன் மேல் ஏற்றி, எங்கள் அறிவை அதன் திருக்குறளின் மேல் ஏற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ளட்டும் என்று அவரே கூறியுள்ளார். ஆனபடியால் அவர் சொல்வதன்படி நாங்கள் அவர் சொன்னதை கேட்கவே தேவையில்லை. கேட்பதும் கேட்பாதும் எங்களது விடயம் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி. நன்றி ஐயா. நன்றி. அடுத்ததாக பரிமளா நாயகன் சட்டனிலிருந்து. வணக்கம் எல்லா மாஸ்டர்ஸ்க்கும். வணக்கம் சபேசன் மாஸ்டர், மிகவும் சிறப்பான பேச்சு தந்திருந்தீர்கள். மிகவும் சந்தோஷம். நீங்கள் செய்த இந்த காரியம் இது ஒரு சேவை மட்டுமல்ல, இது ஒரு சாதனையும் கூட என்று கூற வேணும். அதாவது வெளிநாடுகள்ல இப்படியான ஒரு காரியங்களை செய்வது இலகுவானதல்ல. உங்களது பெரிய முயற்சியால் தான் இது கைகூடி இருக்கும். சும்மா இலகுவாக செய்யக்கூடிய காரியம் அல்ல இது. மற்றது நாங்கள் தமிழர்களாய நாங்கள் வந்தம் இருந்தம் என்று இல்லாமல் தமிழருக்குரிய அந்த அடையாளத்தை இந்த யூரோப்பண்டே சொல்ல வேணும். என்ன இந்த ஜெர்மனியில நிறுவியுள்ளீர்கள், இதுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் உங்களுக்கு. அதே நேரம் உங்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது நான் முழுமையா கேட்கவில்லை, அந்த கொஞ்சம் கேட்டிருந்தேன். அதுல தெரியுது உங்களுக்கிடம் நிறைய அறிவும் புலமையும் உள்ளது என்பது வடிவாக பார்க்கக்கூடியதா இருக்குது. மற்றது என்னென்று சொன்னால், இந்த திருக்குறளை உலகத்துல மற்ற நாட்டு மொழிகள்ல இப்ப மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இதை உண்மையா படித்திருந்தால் இந்த உலகத்துல நடக்கிற இவ்வளவு மோசடிகள், அதாவது குறிப்பா அரசியல்வாதிகள் எல்லாரும் இதை படித்திருந்தார்கள் என்றால் இப்படியான பிரச்சனைகள் வந்திருக்காது. இன்னும் படிக்க வேண்டும் என்ற படித்திருந்தால் எவ்வளவு பிரச்சனையை நாங்கள் குறைச்சு கொள்ளலாம். நீங்க இப்படி ஒரு சாதனை செய்ததுக்கு மிகவும் நன்றியும் பாராட்டும் சபேசன் மாஸ்டர். நன்றி. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை இந்த லண்டன்ல கூட யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனுக்கு முன்னால திருவள்ளுவருடைய சிலை இருக்கிறது. நான் இதில் பார்த்திருக்கிறேன். பட்டம் பெற்றபின் அதன் முன்னால் இருந்து எடுப்பார்கள். அது ஒரு பெரிய மதிப்பாக இருக்கிறது திருவள்ளுவர் சிலையெல்லாம் எடுப்பது. நன்றி. இப்பொழுது டாக்டர் சிவச்சந்திரிகா நேரம் கருதி சுருக்கமாக பேசவும். நேரம் கருதி 9:28. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். இன்று சிறப்பு பேச்சாளராக வந்த பேச்சாளருக்கும் நன்றி. நானும் அரைவாசி தான் பார்த்தினான். சிறப்பாக இருந்தது. நான் சில கருத்துக்கள் மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன். அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அதை பேசும்போது ஒருவர் சொல்லுகிறார், ஆனாவுலதானா அல்லது அது கடவுளா? அது ஒரு 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 கன்ஃபியூஸ். நான் இதுல வியந்தது, குறள்கள்ல வியந்தது அந்த 7 எழுத்துக்கள் மாத்திரம் வந்த வெண்பா. இப்படி எங்களால மேக் பண்ண இயலாது நான் வியக்கிறேன். நான் இதுக்குள்ள என்னண்டா, மற்றது இன்று இந்த தளத்துல இன்று காலமே ஒழுக்கத்தை பற்றி ஒரு திருக்குறள். ஒழுக்கத்தை நாங்க இடையில கொஞ்சம் விட்டாலும் அந்த குடும்பத்துக்கோ அந்த ஆளுக்கோ அது இழுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் பிரேக் எடுக்கலாம். அவனோட ஒழுக்கத்துக்கு மட்டும் பிரேக் எடுக்கலாது என்று சொல்லி இன்றைக்கு மார்னிங் ஆஸ்திரேலியாவில இருந்து வர ரேடியோவை ஸ்ரீஸ்கந்தராஜன் மாஸ்டர் நீங்க போட்டிருந்தீங்க. அதை கேட்டு நான் வியந்தேன். அதை கேட்கும்போது நல்லா இருந்தது. நான் இன்று என்னுடைய கொஸ்டின், இலங்கையில இருக்கும்போது இந்த திருக்குறளை படிக்கும்போது இந்த
அதுல உள்ள காமத்துப்பால் என்ற பகுதியில வரைக்கும் போது அந்த காமம் கற்பு என்பது நாங்கள் கதைக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் எங்களோட கலாச்சாரத்துல நாங்க வாயால கதைக்க மாட்டோம். ஆனா வெளிநாடு வந்தா போல அதில் படிக்கும்போது நாங்க கதைப்போம். ஆனால் அந்த 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 பகுதியை பப்ளிக்ல வந்து ஸ்பீச் பண்ணா என்னால முடியாது. எல்லாம் பேசுவேன், என்ன தலைப்பை நீங்க தந்தாலும் என்னால பேச முடியும். ஆனா அந்த பகுதியை மட்டும் எனக்கு பேச முடியாம இருக்கிறது. அப்படி அந்த வியப்பத்தான் நான் சொல்லி விட்டுட்டு, நீங்களோட இந்த திருக்குறள் எங்களுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா, வீட்டுல கடவுளை பற்றி சண்டை வந்தா நீ கடவுளை பற்றி கதைக்க தேவையில்லை, நீங்க திருக்குறளை மட்டும் படிச்சா காணுமெண்டு நான் 20 திருக்குறள் எங்களோட பிள்ளைகளுக்கு, இங்க பிறந்த பிள்ளைகள்னாலும் 20 திருக்குறள் தெரியும். கடவுளை பற்றி கதைக்க திருக்குறளால அடக்கிடுவேன். அப்படி அந்த நீங்க சமயம் வேண்டாம், திருக்குறள் ஒண்ணும் வேண்டாம், அந்த அளவுக்கு திருக்குறள் வளர்ந்திருக்கு. ஒரு ஆக்கள் வாழ்க்கைய நெறிப்படுத்துறது இந்த திருக்குறள் ஒன்றே காணும். ஆனா எனக்கு கதைக்க இல்லாம இருக்கிற பகுதி வந்து அந்த இந்த காமத்து பால் பகுதியை கதைக்க முடியாம இருக்கு. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். உங்களுடைய சிறப்பான பேச்சு அழகாக இருந்தது, எல்லாரையும் தொட்டது, எனக்கும் தொட்டது. பாராட்டு கூறி விட வருகிறேன். நன்றி. நன்றி நன்றி. அடுத்த டாக்டர் சதா மேனோ மாஸ்டர், நீங்க உங்களோட கருத்தையும் கூறி சட் பாக்ஸையும் ஆச்சு நாங்கள் நிறைவு செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். அருமையாக பலரும் கருத்துக்கள் பரிமாறியுள்ளார்கள். நான் சுருக்கமாகத்தான் கூறுவேன். அருமையான பிரசன்டேஷன், அருமையாக இருந்தது. எங்களுக்கும் இந்த திருக்குறள் வந்து மிகவும் முக்கியமான விடயமாக நாங்கள் ஒவ்வொரு கிழமையும் 10 குறள், குறைந்தது 10 குறள், சில கிழமைகளில் 20 குறளும் படித்து ஒரு கொஞ்சம் ஆக்கள் தான், ஒரு 12 அல்லது 15 பேர் சேர்ந்த ஒரு சின்ன குரூப். அதில் நாங்கள் படிவாக அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம், பல விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அருமையாக இருந்தது. உங்களுடைய சேவையும் அருமையாக அதை பாராட்ட வேண்டியுள்ளது. இந்த சாட் பாக்ஸில் இருக்கிறதுனா ஷியாம்லா மாஸ்டர் போட்டிருக்கிறோம். ஐயா, அப்படியானால் திருமந்திரத்தையும் மற்ற சமயங்களில் நூல் என்று கூற விளைவதாக தெரிகிறது. நீங்கள் தயவு செய்து திருமந்திரத்தை சிறிதளவு உன்னிப்பாக கவனித்தால் அதன் ஒழுங்கின்படி தான் திருக்குறளும் அமைந்துள்ளது. திருவள்ளுவர் அவர் இருந்த காலத்திற்கேற்ப இலகுவான முறையில் திருமந்திரத்தை திருக்குறள் வடிவில் வடித்துள்ளார். அதன் பின் ஔவையார் மேலும் இலகுவாக வெண்பாவாக அமைத்து தந்துள்ளார். இப்படி போனால் அடுத்தடுத்த சந்ததி காலத்தில் தமிழே இல்லாமல் போய்விடும். நல்ல ஒரு விழிப்புணர்வு. அத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. நன்றி. அருமை. சபேசன் ஐயா, நீங்க என்ன சொல்றா சொல்லுங்க. முதல் தரம் வந்திருக்கீங்க, கூட நாட்டில் வர வேணும். என்ன, எல்லோருடைய கருத்துக்களுக்கு நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் இருந்தும் நான் பல விடயங்களை கற்றிருக்கிறேன். அதை நான் சொல்லுவேன். இந்த காமத்துப்பால் பற்றி ஒரு சொல்றேன்னு சொன்னால், அந்த திருக்குறளுடைய இனிமையை அறியணும் என்றால் அதையும் கொஞ்சம் வாசிக்குவோம். இப்போ கருத்துக்களை நாங்கள் அறத்துப்பாலில் பொருட்பாலில் பெறுவ மாதிரி தமிழினுடைய இனிமையை ஆமத்துப்பால அண்மையில் ஒரு குறள் வாசித்தேன். இருநோக்கு அவள் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய், ஒரு நோக்கு அந்நோய்க்கு மருந்து. அவளுடைய 2 கண்கள் இருக்கிறது. ஒரு கண் நோய் தருகிறது, இன்னொரு கண் அந்த நோய்க்கு மருந்தாக அமைகிறது. அந்த துப்பாக்கி தூவும் மழை என்று சொன்ன மாதிரி மழையே உணவை தருகுது, மழை உணவாகவும் இருக்குது என்று சொல்ற மாதிரி அவர் அந்த இதை அடிக்கடி பாய்ப்பார். அந்த ஒரு விஷயத்த 2ஆ கொண்டு வரத திருக்குறள்ல அடிக்கடி அவர் பாய்ப்பார். அப்ப இந்த 2 கண்கள்ல ஒன்று நோயை தருது, அந்த கண்ணே நோயை தருது, நோய்க்கு மருந்தாவேன்னு சொல்லி இப்படி அந்த ஒரு காதலை, அதனுடைய சுவையை மிக அழகாக சொல்றத அந்த இன்பத்துப்பால் காமத்துப்பால் அமைந்திருக்கிறதையெல்லாம் நான் கவனிச்சிருக்கிறேன். நாங்கள் அதை சிறு வயசுல கொஞ்சம் அங்கே ஊர்ல படிக்கிறதுன்றது கொஞ்சம் வெக்கப்படுவோம் தான், இல்லையாண்டில இப்ப நாங்க படிக்கலாம், அதை பற்றி பேசலாம் என்றது. இன்னும் ஒன்று சொல்லலாம், இந்த எண்குணத்தான் என்றது அதை பற்றிய விவாதங்கள் இருக்கிறது. அந்த எண்குணம் என்றது 8 குணம் தானா? இப்ப இன்னொரு குறள் இருக்கிறது, எண்பொருளவாக செல்ல சொல்லித்தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லி எளிமையாக சொல்லுகிறார். இப்ப எண்பொருள் என்றது எளிமையான பொருள் என்று வருகிற பொழுது, எண்குணம் என்றதும் எளிமையான குணம். அந்த எளிமையான குணம் எது என்று சொன்னா வேண்டுதல் வேண்டாமைதான். இப்ப அன்றைக்கு இருந்த கடவுள்கள் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு இது வேணும் இதை கொண்டு வா அதை கொண்டு வாண்ட இதெல்லாம் இருந்த பொழுது எளிமையான குணமாக இப்ப வேண்டுதல் வேண்டாமையிலானடி சேர்ந்தார்க்கு யாண்டு விடும் வெயில என்று அவர் என்ன அந்த கடவுள் வாழ்த்திலே ஆச்சரியம் என்னன்னா, அன்றைக்கு கடவுள்களுக்கு பயன்படுத்திய எந்த பெயர்களையும் பயன்படுத்தாமல் அதை பேசுகிறார் இன்றைக்கு. ஆனால் மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், எல்லா மதத்தவர்களும் அவர் தம்முடைய மதத்தவராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அளவிற்கு அவருடைய அறிவின் வீச்சு இருந்திருக்கிறது என்றது தமிழர்களாகி
நாங்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம் என்றதை சொல்றேன். நன்றி. நான் தொடர்ந்து நாங்கள் இதை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். என்னுடைய பேர பிள்ளைகளும் பேசுவார்கள், விவாதிப்போம், சண்டை பிடிப்போம். ஆனா திருவள்ளுவர் உங்களுக்கும் தான் எனக்கும் தான். சிறப்பாக இன்று நிகழ்ச்சி நடைபெற்றது. மிகவும் நன்றி சபேசன் ஐயா, மற்றது கிருஷ்ணமூர்த்தி ஐயா. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அருமையான பேச்சாளரை கொண்டதற்கு மிகவும் நன்றி தெரிவித்து நாங்கள் மீண்டும் நாளை காலை UK நேரம் 9 மணிக்கும் ஜெர்மன் டைம் 10 மணிக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து. நன்றி.